ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் நான் இந்த காலை வேளையிலே வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? இந்த நாட்களில் அதிகமாக நம்ம we are learning some principles of God. தேவனுடைய கொள்கைகளை குறித்து நாம் படித்து கொண்டிருக்கிறோம். Praise the Lord. பவுல் அப்போஸ்தலன் தீர்க்கமாய் ரோம சபைக்கு எழுதியிருந்ததுனாலும் இவைகள் எல்லாம் இந்த நாட்களிலே நமக்கு அது பாடமாய் அமைந்திருக்கிறதுக்காக இந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. Even though it is written as an epistle to certain specific churches. ஆமென். அதுதான் ஆண்டவர் பேருக்கு செய்திருக்கிற பெரிய மகத்துவம். Even today it is alive. இன்றைக்கும் அது ஜீவன் உள்ளதாக, நமக்கு பொருந்தக்கூடியதாக, நாம் கற்றுக்கொள்ளக்கூடியதாக, நாம் கடைப்பிடிக்கத்தக்கதாக, டு ஃபாலோ அண்ட் ஒபே த வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய வார்த்தைகளை கீழ்ப்படியும் போது அவைகளினால் உண்டாகிற நன்மைகளை நாம் அனுபவிக்க தேவன் அனுகிரகம் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ நம்ம படித்து கொண்டிருக்கிறது தட் இஸ் அ ஃபவுண்டேஷன் பிரின்சிபிள் ஆஃப் அவர் லைஃப். ரட்சிக்கப்படுகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு ரட்சிக்கப்படுகிறதனுடைய அனுபவத்தை, ரட்சிக்கப்படுவதனுடைய மேன்மையை அல்லது ரட்சிக்கப்படுகிற அந்த அனுபவத்திலே பெர்ஃபெக்ஷனுக்குள்ளே நம்ம போய்கொண்டிருக்கிற வேளையிலே நாம் எப்படி வாழ வேண்டும், ஹவு டு லிவ் வித் த வேர்ட் ஆஃப் காட், ஹவு டு அலைன் அவர் செல்ஃப் வித் த வேர்ட் ஆஃப் காட், எப்படி தேவன் நம்மை நடத்த விரும்புகிறார் என்பதை குறித்து தான் இந்த நாட்களை தீர்க்கமாய் நாம் என்ன செய்திருக்கிறோம், படித்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 4 தடவை நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் நீங்களும் நல்லா அல்லையிலேயே சொல்வீங்க. அதனால் ஒவ்வொரு வார்த்தையும் 4 தடவை நான் திரும்ப ரிப்பீட் பண்ண முடியாது. பிரைஸ் லார்ட். பை திஸ் டைம் நீங்கள்லாம் என்ன செஞ்சுருக்கணும், மெச்சூர்டாக இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. போன முறை தேவனுடைய வார்த்தையிலே ரோமருக்கு எழுதின நிருபத்தை நாம் படிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய நீதி நமக்கு கிடைத்ததினாலே அல்லது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதினாலே நமக்கு கிடைத்த முதலாவது பெரிய பாக்கியம் என்னவென்றால் த பீஸ் வித் காட். ஆமென். பீஸ் ஆஃப் காட் அல்ல, தேவனுடைய சமாதானம் நம்முடைய இதயத்தில் ஆளுகை செய்யல, தேவனோடு சமாதானம் பெற்றிருக்கிறோம். அதுதான் ரொம்ப முக்கியம். தேவனுடைய சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்வது பிலிப்பியர் 4:17 சொல்லுக்கு தேவனுடைய சமாதானம் நமக்கு உண்டு. நம்ம எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதய ஆளுகை செய்யும். எப்போ ஆளுகை செய்யும்னா எல்லா கவலைகளையும் எல்லா பாரங்களையும் தேவனுடைய சமூகத்தில் ஒப்புவித்து விட்டு சரண்டர் எவ்ரிதிங் டு காட் அண்ட் ஜஸ்ட் லீவ் எவ்ரிதிங் இன் ஹிஸ் ஹேண்ட் அண்ட் ஜஸ்ட் அக்செப்ட் வாட் ஹீ இஸ் கிவிங் அஸ், ஹவ் ஹீ இஸ் லீடிங் அஸ். எப்படி நம்மை நடத்துகிறாரோ, எதை நமக்கு கொடுக்கிறாரோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அப்படியே நடந்து போங்க. அவ்வளோதான். தீர்சால் எதை குறித்து கவலைப்பட வேண்டாம். அந்த அப்படிப்பட்டதான சூழ்நிலையில் தேவ சமாதானம் இருதயங்களை ஆளுகை செய்யும். பிரைஸ் லார்ட். அது பிலிப்பியர் 4:19 நம்ம படிக்கிறோம், 4:17 படிக்கிறோம். ஆனால் நான் அதை குறித்து பேசவில்லை. இங்கே நமக்கும் தேவனுக்கும் ஒரு சமாதானம் உண்டாயிருக்கிறது. பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. இது ஏன்னு சொன்னால் பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதி வைத்திருந்தால் பாவம் செய்கிறவனை பார்க்கும்போது தேவனிடத்தில் ஒரு கோபம் இருக்கும். இது நிச்சயமாக இருக்கும். நீங்கள் பெற்றோரா அல்லது நீங்கள் ஒரு சாதாரண நபரா உங்களுக்கு விரோதமாக யாராவது ஒரு காரியத்தை செய்தாங்கன்னா உங்கள் மனதில் என்ன செய்யும், கோபம் வரும். ஒரு தவறான காரியத்தை பார்க்கும்போது கோபம் வரும். ஆமென். இது நியாயமான விஷயம். ஏன்னா ஆண்டவருமே பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணராக இருக்கிறபடினாலே பாவத்துக்கு விரோதமான அந்த ஒரு கோபம் அவருக்குள்ளே இருக்கிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஸோ நம்ம பாவத்திலிருந்து மீட்கப்பட்ட உடனே நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பாக்கியம் என்னவென்று சொன்னால் தேவனோடு ஒரு சமாதானத்தை நாம் அடைகிறோம். அவரோடு கூட காம்ப்ரமைஸ் ஆகிறோம். அவரோடு கூட என்ன செய்யறோம், ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே வர்றோம், அவரோடு கூட உறவுக்குள்ளே வர்றோம். அவர் நம்மள இந்த கோபத்தை மாற்றி நம்மள அன்பு செலுத்துகிறார். ஹல்லேலூயா. தட் இஸ் த பாயிண்ட். அதுதான் இங்கே முதலாவது பாயிண்ட். பீஸ் வித் காட் த்ரூ அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அந்த சமாதானம் நமக்குள்ளே கடந்து வருகிறது என்பதுதான் இதில் முதலாவது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அந்த ஃபர்ஸ்ட் வசனத்தில் ரோமன் சாப்டர் 5 ஃபர்ஸ்ட் வேர்ட்ஸில் நம்ம அதை தான் படிக்கிறோம். அதை மறந்து போகிறதுக்கு முன்னாடி இதை நான் சொல்லிடுறேன். ஒரு நிமிஷம் நான் மறந்து போகிறதுக்கு முன்னாடி இதை நான் சொல்லிடுறேன். இன்றைக்கு மாலை வேளையில்
நம்ம ஒரு ஈவினிங் ஆராதனை இருக்கிறது 5:30 மணிக்கு. ஒரு விசேஷத்த செய்தியாளர் இமாச்சல பிரதேசிலேருந்து வர்றாங்க. நம்ம எல்லோரும் கண்டிப்பாக வரணும். என்றைக்குமே ஈவினிங்கில் சர்வீஸ் வைக்கிறதில்ல. நல்ல மட்டன் சிக்கன் சாப்பிட்டுட்டு போய் ஆமாம் சூப்பராக தூங்குவீங்க. இன்றைக்கி ஒரு நாள் கொஞ்சம் தூங்குங்க, வேணும்னு சொல்லாத, போன உடனே போய் சாப்பிட்டுட்டு தூங்குங்க. ஆனால் 5:30 மணிக்கு நீங்கள் எல்லோரும் இங்கே வரும்படியாக உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். இது நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் நடத்தாத ஒரு காரியம், நம்ம கர்த்தர் அனுமதிக்காத ஒரு காரியத்தை நம்ம செய்கிறதில்ல. God led us to have this evening service. Man of God from the defense service is coming and he will preach the word of God. தேவனுடைய சத்தியத்தை ஒரு ஆர்மியில் ஊழியம் வேலை செய்து ஊழியத்துக்குள்ளே இப்பொழுது இருக்கிறதான ஒரு தேவதாசன் நம்ம மத்தியில் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார். ப்ளீஸ் எங்களை அசிங்கப்படுத்திடாதீங்க. தேவ மனிதன் வரும்போது ஒரு குறைந்தபட்சம் ஒரு எண்ணிக்கை, தூரமாக இருக்கிறவங்கள நான் கட்டாயப்படுத்தலை. பட் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லோரும் கண்டிப்பாக நீங்கள் தேவனுடைய நாமத்தை மேம்படுத்த முடியாத நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா, பிரைஸ் காட். கர்த்தர் நல்லவர். ஓகே, நம்ம லெட்ஸ் கோ நவ. 5ஆம் அதிகாரம் முதல் வசனம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடி. நம்ம ரொம்ப நோட் பண்ண வேண்டிய மெயினான பாயிண்ட், அதை நம்ம ஆழமா படிச்சுக்கிட்டு இருக்கோம், ஆழமா கற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி அங்கே என்ன போகுது அப்படின்னா, இவ்விதமாக திஸ் வே என்று சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு, therefore since we have been justified by faith, விசுவாசத்தை கொண்டுதான் அந்த நீதி நமக்குள்ளே வருகிறது. ஆமென். நீதி நமக்குள்ளே வர வேண்டும் என்றால் உங்கள் இருதயத்தில் ஒரு விசுவாசம், ஆண்டவரின் பாவங்களை மன்னிக்க முடியும், ஆண்டவர் இயேசுவின் ரத்தம் என் பாவங்களை மன்னிக்க முடியும் என்று நீங்கள் இருதயத்தில் விசுவாசிக்கும் போது அந்த விசுவாசத்தினுடைய ரெஸ்பான்ஸாக ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அவருடைய நீதியை நமக்குள்ளே கொடுக்கிறார். நான் அன்றைக்கி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். தேவன் தம்முடைய நீதியை வஸ்திரமாக நம்ம மேலே போர்த்து விடுகிறார். ஈவன் தோ வி ஹாவ் த ஷார்ட் என்னது ஃபாலன் ஷார்ட், அந்த மகிமையை இழந்த அல்லது விழுந்து போன ஒரு சூழ்நிலையிலே இருக்கக்கூடிய மனிதனாக நாம் வாழ்ந்தாலும் நம்ம மேலே தேவனுடைய நீதி என்ன செய்து நம்ம மேலே மூடிக்கொண்டிருக்கிறதுனாலே தேவனுடைய நீதி தான் வெளியில் தெரிகிற மாதிரி நம் நீதிமான்களாக காண்பிக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியாலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். So we have peace with God through our Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்திலே சமாதானம் பெற்றுக்கொண்டோம். தேவனிடத்திலிருந்து சமாதானத்தை பெற்றுக்கொண்டோமல்ல, தேவனிடத்திலே சமாதானத்தை பெற்றிருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவரோடு கூட நமக்கு ஒரு உறவு ஏற்பட்டிருக்கிறது. The point is we have a relationship with the Father through Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் பிதாவிடத்தில் ஒருவர் சேர முடியாது. ஆமென். அப்ப இயேசு கிறிஸ்து நம்மை பிதாவோடு கூட ஐக்கியப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒப்புரவாக்கி இருக்கிறார். 2 பேருக்கு சண்டை வந்துடுது. 2 பேருக்கு சண்டை வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாமல் இருக்கீங்க. அப்பா வர வேண்டியது வீட்டுக்கு வந்து சில ஆலோசனைகளை சொல்லி, இப்படிலாம் இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கைப்பிடிங்க, 2 பேரும் கை கொடுங்க அப்படின்னு கையை கோர்த்து ஜெபம் பண்ணி, அப்போ தான் ஒரு 2 பேருக்கு இடையில் ஒரு சமாதானம் வருது. பிரைஸ் தி லார்ட். அந்த மாதிரி சமாதானம், ஒப்புரவாகிற சமாதானம். ஹல்லேலூயா. தி ஃபர்ஸ்ட் பிளெஸிங், முதலாவது பெரிய ஆசீர்வாதம் என்றால் the greatest blessing you receive from God is a peace with God. ஹல்லேலூயா. அது நம்ம அந்த எபேசியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நம்ம இப்படி வாசிக்கிறோம், அவரே நம்முடைய சமாதான காரணராகி, he became the காரணம், reason for our peace. எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய போதும். அது பார்த்தீங்கன்னா 2 யூதர்களையும் புறஜாதிகளையும் ஒன்றாய் சேர்க்கிறது. அதை குறித்து இந்த வேதவசனம் சொல்லுகிறது. ஆனால் அது இனிஷியல் அவர் என்ன சொல்றாருன்னா, ஃபார் ஹி ஹிம்செல்ஃப் இஸ் அவர் பீஸ், அவர்தான் நம்முடைய சமாதானத்தினுடைய காரணராக இருக்கிறார். ஆமென். அவர்தான் நம்மை தேவனோடு கூட ஒப்புரவாக்கி இருக்கிறார். அவர் இல்லாமல் நம்ம தேவனோடு கூட ஐக்கியப்பட முடியாது. இயேசு இல்லாமல் நம்மோடு கூட பிதாவிடத்தில் ஐக்கியப்பட முடியாது. அவருடைய சமாதானத்தை நம்ம பெற்றுக்கொள்ள, அவரோடு சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அவருக்கும் நமக்கும் உறவு ஏற்பட முடியாது. ஏதேன் தோட்டத்தில் இழந்த உறவை
இயேசு மீண்டும் நமக்கும் பிதாவுக்கும் உண்டாக்கி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு அல்லே சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவருக்கு பிதாவோடு கூட நமக்கு சமாதானம் உண்டாகிவிட்டாலும் கூட நாம் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. We are living in a fallen world. இந்த விழுந்து போன உலகத்திலே வாழுகிறபடியினாலே, பாவம் சூழ்ந்திருக்கிற, பாவத்தினுடைய பிரசனம் இருக்கிற இடத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியினாலே இன்னும் நமக்கு என்ன இருக்குது? ஸ்ட்ரகிள்ஸ் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. பாவத்திலிருந்து மீட்பு பெற வேண்டிய, அதுதான் போன முறை பேசும்போது பாஸ்டர் பிரின்ஸ் அவர்கள் சொன்னாங்க, நான் பூரணன் அல்ல, பூரணத்துக்கு நேராய் கடந்து போகிறவன். Praise the Lord. I am not a perfect person, but I am trying to achieve the perfection through Jesus Christ. இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பூரணத்துக்கு நேராக என்னை நான் நினைக்கிறேன், நடத்தி கொண்டு போய் கொண்டிருக்கிறேன். I am just following Jesus. அதனால தான் அந்த விசுவாசத்தை துவக்கிறோம் முடிக்கிறோமாய் இயேசுவை நோக்கி பொறுமையோடு ஓடுங்கன்னு சொல்லி எபிரேயர் 12:1 நம்ம வாசிக்கிறோம். Hebrew 12:1 says, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி நம்ம போகிறோம், பொறுமையோடு ஓடுகிறோம். ஏன்னா அங்கே பதட்டப்பட முடியாது, அங்கே அவசரப்பட முடியாது. We have to be very careful to walk along with Jesus. Amen. இந்த வாழ்க்கை என்பது அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல. Christian life is not an easy one. But at the same time, if Jesus is alongside of you, it's very, very easy. Hallelujah. சாதாரணமாக கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எளிதான ஒரு காரியம் அல்ல. பாவம் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்றது அவ்வளவு கடினமான ஒரு காரியம். ஆனால் இயேசு உங்களோடு கூட சேர்ந்து வருவாரானால், உங்கள் படகிலே இயேசு பயணிப்பாரானால் உங்களுடைய பயணம் லகுவாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்ம பார்க்குறோம், லைஃப்ல இன்னும் என்ன செய்யறோம்? இந்த பேட்டில் இருந்து கொண்டே தான் இருக்கிறது, இந்த யுத்தம் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இந்த யுத்தத்தில் நாம் என்ன செய்யறோம்? அவருக்காக இந்த யுத்தத்தை செய்கிறோம். ஏன்னா நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் பாவத்துக்கு விரோதமாய் மாத்திரம்தான் யுத்தம். ஆமென். மனிதர்களுக்கு விரோதமாய் இல்லை. சம்டைம்ஸ் என்ன செய்யறது தெரியுமா? நம்ம ஆண்டவருக்கு விரோதமாக தான் யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஜெபத்தில் கூட, ஆண்டவரே நீங்க ஏன் இதை பண்ணலை, ஆண்டவரே ஏன் இப்படி பண்ணலை, அதுதான் நம்முடைய இதாக இருக்குது, ஃபைட்டிங்காக இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, பாவத்துக்கு விரோதமான போராட்டம் இந்த உலகம் இருக்கிற வரைக்கும், இந்த மாம்சத்தில் நம்ம வாழ்கிற வரைக்கும் அது இருந்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் அவைகளை மேற்கொள்ளக்கூடியதான ஒரு வல்லமையை, ஒரு பராக்கிரமத்தை, ஒரு வலிமையை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ பாவத்தை வெறுக்கிற ஒரு ஆத்மா தேவனை நேசிக்கிற ஒரு ஆத்மாவாக இருக்கிறது. A soul which hates a sin is a soul who loves God. Amen. தேவனை நேசிக்கிற ஒரு ஆத்மாவாக மாறுகிறது. Praise the Lord. பாவத்தை வெறுக்க. அப்போ பாவம் என்ன செய்யணும்? இந்த உலகத்தில் இந்த பாவம் நம்மளை அட்டாக் பண்ணணும். அப்பதான் நீங்க பாவத்தை வெறுக்கிறீங்களா அல்லது பாவத்தை நேசிக்கிறீங்களாங்கிறது தெரியும். ஹலோ, நான் சொல்றது கேக்குதா உங்களுக்கு? ஆண்டவரே பாவத்திலிருந்து என்னை தூரமாக்கும், பாவத்திலிருந்து இல்லை இல்லை இல்லை. பாவத்தை வெறுக்கக்கூடிய ஒரு இருதயம், ஒரு சுவாபம் நமக்குள்ளே உருவாக வேண்டுமானால் பாவம் நம்மை மாற்றி மாற்றி அடிக்கணும், சுற்றி சுற்றி அடிக்கணும். நீ எவ்வளவு அடித்தாலும் சரி, நீ என்ன பண்ணினாலும் சரி, நான் உனக்கு மசிஞ்சு கொடுக்கவே மாட்டேன். நான் இயேசுவின் பிள்ளை, எனக்கு பயமே இல்லை. பாவத்துக்கும் எனக்கும் தூரம் ஆயிடுச்சு, நான் பாவத்தை வெறுக்கிறவன். ஹல்லேலூயா. The more you hate sin, the more you receive the love of God. ஹல்லேலூயா. பாவத்தை எவ்வளவு நீங்க வெறுக்கிறீங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு இதாகிறீங்களோ, அந்த அளவுக்கு கர்த்தருடைய ஃபேவர் உங்களோட கூட வருகிறது. ஆமென். நீங்க அந்த பாவத்தினுடைய அந்த டிஸ்ட்ரெஸ்ல அல்லது உபத்திரவத்தில் சிக்கிக்கொள்ளாத பட்சத்தில் கர்த்தருடைய உதவி, கர்த்தருடைய ஃபேவர் நம்மோடு இருக்கிறது என்பதை நம்மால புரிந்து கொள்ளவே முடியாது. Hallelujah. How do you understand the favor of God? You understand the favor of God when you are in distress. Amen. பிரச்சனை வரும்போது தான் தேவனுடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறதை நம்மால விளங்கிக் கொள்ள முடிகிறது. நல்லா போயிட்டு இருக்கிற வரைக்கும் ஜாலி தான். தேவைப்படும் போது பாக்கெட்டில் பணம் இருக்கு, சாப்பிட்றதுக்கு வீட்டில் சாப்பாடு இருக்கு, உடுத்திக்கொள்ள ட்ரெஸ் இருக்கு, எல்லாரும் கூட நல்லா பேசி சிரிச்சிட்டு இருக்கோம்.
ஒரு பிரச்சனையும் இல்லை. விசுவாசத்துக்குள்ள வளர்வதற்கு, பாவத்தை வெறுத்திருக்கிறேன், இயேசுவை நேசிக்கிறேன் என்று சொல்வதற்கு அங்கே எந்த விதமான ஒரு அடையாளமும் தெரியாது. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, இதை விடுறாரு. அதாவது அசுத்தம் என்ற ஒன்று இருக்கிறதுனால தான் சுத்தம் என்கிற ஒன்றை நம்ம என்ன செய்ய முடியும், வெளிக்காண்பிக்க முடியும். அல்லேலூயா. இது சட்டை அழுக்கானதா சுத்தமானதான்னு எப்படி சொல்வீங்க? அழுக்குன்னு ஒன்று இருந்ததுனால தானே சுத்தம்னு சொல்கிறோம். அழுக்கை பற்றியே நமக்கு தெரியாது. அதுதான் நியாயப்பிரமாணம் வருகிறதுக்கு முன்னாடி பாவம் என்னன்னே தெரியாது. பிரைஸ் லார்ட். நியாயப்பிரமாணம் தான் பாவத்தை பாவம் என்று நமக்கு அறிமுகப்படுத்தினது. பிரைஸ் காட். ஆமென். இப்போ நமக்கு தெரியுது, நம்ம பாவத்தில் வாழ்கிறோம், இந்த பாவ உலகத்தில் வாழ்கிறோம். ஆனால் இங்கே நம்ம நீதியாய் வாழ வேண்டும் என்கிற அந்த உணர்வை தேவன் நமக்குள்ளே என்ன செய்கிறாரு, கொடுத்திருக்கிறார். நம்முடைய விசுவாசத்தை கொண்டு அதை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இப்போ அது எப்படி நமக்கு கிடைக்கிது அப்படின்னு சொன்னால், இந்த வசனத்தில் 5ஆம் வசனத்தில் நீங்கள் அடுத்த வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. அங்கே என்ன வருது? கிரேஸ், கிருபை வருகிறது. கிருபை இல்லாத வாழ்க்கை நினைச்சு பார்க்கவே முடியல. கிருபை இல்லாத வாழ்க்கை நம்ம நினைச்சு பார்க்கவே முடியல. யூ கான்ட் ஈவன் இமேஜின் ஹவ் வி கேன் லிவ் இன் திஸ் வேர்ல்ட் வித்தவுட் கிரேஸ், கிரேஸ் ஆஃப் காட். வித்தவுட் கிரேஸ்னா யாராவது பக்கத்தில் கிரேஸை தேடிட்டு இருக்காதீங்க. பிரைஸ் தி லார்ட். காட்ஸ் கிரேஸ், தேவ கிருபை, தேவ கிருபை. நாம் இன்றைக்கு நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை என்று புலம்பல்லே அங்கே எரேமியா பாடுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நம் ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை நமக்கு புதிதாக இருக்கிறது. ஏன் ஒவ்வொரு நாளும் இந்த கிருபை புதிதாக இருக்கிறது என்றால், ஒவ்வொரு நாளும் புதிய புதிய சேலஞ்சஸை நம்ம சந்திக்க போகிறோம், புதிய புதிய சவால்களை சந்திக்க போகிறோம். அந்த புதிய சவால்கள் என்பது நம்முடைய வாழ்வில் பணம் சம்பாதிக்கிறது எப்படி, குடும்பத்தை நல்லா எப்படி நடத்துறது, நம்ம சௌரியமாக வாடுறது, இது அதுவல்ல சவால். சவால் என்னவென்றால், அசுத்தம் நிறைந்த இந்த உலகத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்துவனுடைய மாதிரிகளாக, இயேசு கிறிஸ்துவனுடைய வெளிச்சத்தை பிரகாசிக்கிறவர்களாக, இயேசு கிறிஸ்துவாகவே இந்த உலகத்துக்கு வாழ்ந்து காண்பிக்கிற சவாலான ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. அந்த சேலஞ்சஸ் தான் நான் சொல்றேன், அந்த சேலஞ்சஸ் தான் நான் சொல்றேன். அதற்கு தேவ கிருபை உங்களுக்கு வேண்டும். So God is giving a new grace every morning, a fresh grace every morning, so that you can face any challenges which is coming on the way of your life. ஒவ்வொரு முறையும் நீங்க ஒரு புதிய சவாலை சந்திக்கும் போது அந்த இடத்துல அந்த கிருபை பெருகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கே பாவம் இருக்கிறதோ அங்கே தேவ கிருபை பெருகிறது. ஏன்னா அந்த கிருபை இல்லைன்னா நம்ம பாவத்தில் இணைஞ்சிருப்போம், அழிந்து போய் விடுவோம். ஹல்லேலூயா. தேவன் அதனால தான் தம்முடைய கிருபை நமக்கு அவர் தருகிறார். It's not only the way of salvation comes to us, it is also the description of our present standing with God. நம்ம கிருபை என்பது, கிருபை ரட்சிப்பை கிருபை நமக்கு தந்தது என்று மாத்திரமல்ல, இன்றைக்கு நாம் அவருடைய சமூகத்தில் நிற்கிறதும் அவருடைய கிருபை தான். அதுதான் ரொம்ப முக்கியம். How do we continue? எப்படி நம்ம தொடர்ந்து அப்படியே அதில் போய்கொண்டே இருக்கிறோம், எப்படி இந்த விசுவாசத்தில் தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறோம், எப்படி ரட்சிக்கப்பட்ட அனுபவம் தொடர்ந்து நம்முடைய வாழ்விலே நம்ம எடுத்துக்கொண்டு போகிறது என்றால் அது அவருடைய கிருபை. பக்கத்தில் சொல்லுங்க, கிருபை இல்லைன்னா கெட்டு போயிடுவோம். Without grace we cannot live. Amen. சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. அம்மா பிள்ளைனாலும் பரவாயில்ல சொல்லுங்க, கிருபை இல்லைன்னா கெட்டு போயிடுவோம். Praise the Lord. கிருபை நம்மை காத்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ கிருபை நம்ம இன்னை வரைக்கும் அழிந்து போகாம இப்ப வரைக்கும் கிறிஸ்துவனுடைய அந்த பத்திரமான இடத்திலே பாதுகாத்து வைத்திருக்கிறது. பாவம் நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு கிறிஸ்துவின் சாயலை தொடர்ந்து தரித்து கொண்டிருப்பதற்கு தேவ கிருபையே என்னை தாங்கிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அது இல்லைன்னா யாரும் ஒருத்தரும், எந்த ஒரு பெரிய மனுஷன் எவ்வளவு பெரிய பக்திமானா இருந்தாலும் அவன் சொல்ல முடியாது, நான் என்னுடைய நீதியில நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லி. தேவ கிருபை இல்லாம ஒரு மனிதன் நீதியில நிலைத்திருக்க முடியாது. ஹல்லேலூயா, ஆமென். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை நம்ம படிக்கலாம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை படிக்கலாம்.
ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன். ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதினாலே ஆவியை பெற்றீர்கள்? ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்களோ? ஏன் அப்படி சொல்றாரு? ஏன்னா அவங்க they have lost the grace of God. தேவ கிருபையை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை. தேவ கிருபையில் அவங்க சார்ந்து கொள்ளலை. அதனால ஆவியில ஆரம்பம் பண்ணி இருந்தாலும் அவங்களால என்ன செய்ய முடியல? ப்ரொக்ரஷன்ல, ஃபெய்த்தில், ஸ்பிரிட் லிவிங்ல அவங்களால தொடர்ந்து போக முடியல. ஆவிக்குரிய ஜீவியத்தில் அவங்களால தொடர்ந்து போக முடியல. அதனால தான் புத்தி இல்லாத கலாத்தியரே ஆவியில ஆரம்பிச்சிட்டீங்க. ஏன் அந்த ஆவியை பரிசுத்த ஆவியினுடைய நிலையிலே தொடர்ந்து வாழ்வது என்றால் தேவ அனுகிரகம், தேவ கிருபை இல்லாம நம்ம தொடர்ந்து வாழ முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 1 வாசிக்கலாம். ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்திற்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். பாத்தீங்களா? சொல்றாரு பாருங்க, அடிமைத்தனத்துக்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின அந்த சுயாதீனம். தேவன் நம்மை விடுவித்திருக்கிறார், பாவ கட்டுகளுக்கு விடுவித்திருக்கிறார், நீதியை நமக்கு வஸ்திரமாய் தரித்து வைத்திருக்கிறார். ஆமென். அந்த நீதியை தரித்திருக்கிற நாம் இனி பாவத்துக்கு உடன்படாதபடிக்கு அந்த நீதியில நிலைத்திருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அது எப்படி நிலைத்திருக்க முடியும்? அதுதான் சொல்றாரு பாருங்க, வாசிங்க. இதோ நீங்கள் விருத்த சேதனம் பண்ணிக்கொண்டால் கிறிஸ்துவினால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இராது என்று. என்ன இதுல பாயிண்ட் அப்படின்னா, people they start living. ஆரம்பத்தில் என்ன செய்யறோம்? ஆண்டவரே எனக்கு தகுதி இல்லை, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டு அவங்க என்ன பண்றாங்க? போக போக பாரம்பரியத்துக்குள்ள கடந்து போயிடுறாங்க. இப்ப யூதர்களை பொறுத்தளவுக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்க? அவங்களுக்கு நியாயப்பிரமாணம் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படின்னாலே தொடாதே, ருசி பாராதே, இப்படி பண்ணாத, அப்படி பண்ணாத, ஃபெஸ்டிவலை கண்டக்ட் பண்ணு, அந்த விளக்கு அங்கே வை, இதை அப்படி பண்ணு, இது இப்படி தான் வைக்கணும், அது அப்படி தான் வைக்கணும். இன்னைக்கு நம்ம வீடுகள் இருக்குல்ல, கட்டில் கிழக்கு திரி போடக்கூடாது, போட்டா மண்டை வெடிச்சிடும். இல்லை, நீங்களே சொல்லுங்க, என்னெல்லாம் பாரம்பரியம் வைத்திருக்கிறோம்? வாசல் கிழக்கு பக்கம் தான் வாசல் வைக்கணும், வேற எந்த பக்கமும் வாசல் வைக்கக்கூடாது. ஆனால் வீடு இந்த பக்கம் திரும்பி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இது நிலம் இந்த பக்கம் திரும்பி இருந்தால் என்ன பண்ணுவீங்க? அங்கே போய் வாசல் கிழக்கு பக்கம் வச்சுட்டு எங்கள் வீடு சுற்றி உள்ளே போய் நுழைவீங்களா? எது ரோடு இருக்கோ ரோடு பக்கத்தில் கதவு வைக்க வேண்டியதான், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இந்த கதவுக்கு நேரம் அந்த கதவு வைக்கக்கூடாது. என்ன செஞ்சிருவோம்? அந்த கதவுக்கு நேரம் இந்த கதவு வச்சு என்ன செஞ்சிடும்? இங்கேருந்து ஆசீர்வாதம் போகிற அங்கே கடந்து போயிருமா? அதாவது பாருங்க, அதாவது we start with the spirit. பரிசுத்த ஆவியினுடைய உதவியிலே விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய கிருபையினாலே தேவ நீதியிலே ஆரம்பித்த நம்முடைய வாழ்வு எங்க போகுது? ஸ்லோவா, பாரம்பரியத்துக்கு நேரா, பழைய பழக்க வழக்கங்களுக்கு நேரா, பழைய காரியங்களுக்கு நேரா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா திரும்ப ஆரம்பிக்குது. பவுல் அதை கண்டிக்கிறார். அவர் சொல்றாரு, நோ, இன் யுவர் ஸ்டாண்டிங் கிறிஸ்துவோடு கூட நீங்கள் நிலை கொண்டிருக்க வேண்டும். எங்க ஆரம்பிச்சீங்களோ அங்க நிலை கொண்டிருக்க வேண்டும். ஆமென். எந்த விசுவாசத்தை கொண்டு நீங்கள் ஆரம்பிச்சீங்களோ அந்த விசுவாசத்தை இழந்து விடக்கூடாது. எந்த ரட்சிப்பை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்களோ அந்த ரட்சிப்பில் நீங்கள் தொடர்ச்சியா வளரணும். ஆமென். பரிசுத்த ஆவியுடைய உதவி இல்லாமல் அதை செய்யவே முடியாது. ஹல்லேலூயா, ஆமென். ஸ்டாண்டிங் இன் கிரேஸ் அப்படின்னா ஹல்லேலூயா, ஆண்டவருக்கு முன்னால போய் நின்று ஐ டோன்ட் ஹேவ் டு ப்ரூவ் மை செல்ஃப் worthy of God's love. ஆண்டவர் என்னை நேசிக்கிறதுக்கு நான் தகுதி உள்ளவனா இருக்கிறேன்னு சொல்லி ப்ரூவ் பண்றதுக்கு. ஹல்லேலூயா. பண்ண முடியுமா? ஆண்டவர் என்னை நேசித்தான் ஆகணும். சொல்ல முடியுமா? நம்ம போய் சொல்ல முடியுமா? ஆண்டவர் என்னை நேசித்தான் ஆகணும், வேற வழியே கிடையாது அவருக்கு. இல்லை, can't prove. It is through grace. கிருபையினால தான் ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். ஆமென். பாவத்தை பாராத ஒரு சுத்த கண்ணர் பாவியாகிய ஒரு மனுஷனை நேசிக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய கிருபை அங்கே வரவில்லை என்றால், ஆமென், தேவனுடைய கிருபை நமக்கு ஊடாக வரவில்லை என்றால், கிறிஸ்துவுடைய கிருபை நமக்கு ஊடாக வரவில்லை என்றால் நாம் அழிந்து போய் விடுவோம். ஹல்லேலூயா. சோ தேவனுடைய கிருபை நாங்க ஆண்டவருக்கு முன்னால் போய் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. புரியுதா உங்களுக்கு? சோ ஆண்டவருடைய தேவனுடைய கிருபையில நான் நிலைத்திருக்கிறேன் என்றால், ஆண்டவர் சொல்றாரு ஐ எம் யுவர் ஃப்ரெண்டுங்கிறாரு. ஆண்டவர் எங்க இருக்காரு? நம்ம எங்க இருக்கோம்?
கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. Where is God's standard and what is our standard? And Jesus calls us a friend. சொல்றோம், நம்ம சொல்ற பாட்டில் பாடுறோம், He calls me his friend. அவர் என்னை நண்பனாக அழைக்கிறார். என்னை வேலைக்காரன் சொல்ல விரும்பல. ஏன்னா வேலைக்காரனுக்கும் எஜமானுக்கும் எனக்கு டிஸ்டன்ஸ் இருக்குது. அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நெருங்கி வர முடியாது. அவங்களுடைய உறவில் அவங்க ரெண்டு பேரும் என்ன செய்ய முடியாது, க்ளோஸாக நடக்க முடியாது. ஒரு ஃப்ரெண்டு தான் இன்னொரு ஃப்ரெண்டோட தோளோடு தோள் சேர்ந்து நடக்க முடியும். நீ என் தோளோடு கூட சேர்ந்து நீ நடக்க வேண்டும் என்பதற்காக ஐ எம் காலிங் யூ மை ஃப்ரெண்ட். எத்தனை பெரிய கிருபை யோசிச்சு பாருங்க. We are standing in grace. Amen. The door of access is permanently open to him. It is because of grace. கிருபையினால தான் தேவனுடைய அந்த வாசல், கிருபாசனத்தண்டைக்கு போற வாசலை ஆண்டவர் டோர் மாதிரி போடலை. வேணா ஓப்பன் பண்ணிக்கலாம், வேணா க்ளோஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு திரைச்சிலே மேலிருந்து கீழ் வரைக்கும் ஒரே டைம்ல நினைச்சிட்டாரு, ஃபுல்லா கிழிச்சிட்டாரு, தைக்கவே முடியாது. ஹல்லேலூயா. அவருடைய கிருபை எவ்வளவு பெரியதுங்க, அவருடைய கிருபை எவ்வளவு பெரியது. நல்லாவே ஒரு கைத்தட்டலாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நியாயப்பிரமாணத்தினாலே நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள் என்று சொல்லுகிறது. அப்படிலாம் நியாயப்பிரமாணங்கிற இடத்துல இன்னைக்கு நியாயப்பிரமாணம் நமக்கு இல்லை. மாறாக நம்ம உலக பிரமாணங்களை எடுத்துக்கொள்ள எத்தனையோ பிரமாணங்களை நம்ம கடைபிடிக்கிறோம், எத்தனையோ பாரம்பரியங்களை நாம் கடைபிடிக்கிறோம். இன்னைக்கும் வெள்ளி செவ்வாய்க்கிழமை வீட மொழிகி இன்னைக்கும் கோலம் போடுற ஆட்கள் இருக்காங்க. அப்படிதானே இருக்காங்க. அது போடலைன்னா வீடு நல்லா இருக்காது. பிரைஸ் தி லார்ட். வீடை சுத்தமாக வச்சுக்கணும். அதுதான் அதனுடைய என்ன சொல்றது, அதனுடைய தாற்பயம் என்ன, வீட்டை சுத்தமாக வைக்கணும். அது நீங்கள் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை தேட வேண்டிய அவசியம் இல்லை. நான் உங்களுக்கு சொல்கிறேன், எல்லா நாளுமே வீட்டை சுத்தமாக வைங்க. எப்படி உங்கள் இருதயத்தை சுத்தமாக வைக்கிறீங்களோ அதுபோல் உங்களுடைய வீட்டையும் எல்லா நாளுமே சுத்தமாக வைங்க. அதுக்கு ஒரு குறிப்பிட்ட நாள் தேட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவரை செலிப்ரேட் பண்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட நாள் தேட வேண்டிய அவசியம் இல்லை. எவ்ரி டே இஸ் a festival before God. ஹல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக எல்லா நாளுமே நமக்கு ஒரு பண்டிகை நாள் தான், எல்லா நாளுமே நமக்கு கொண்டாட்டமான நாள் தான். அதனால அவர் சொன்னாரு, சந்தோஷமா இருங்கள் என்று சொல்லுகிறேன், மறுபடியும் சொல்லுகிறேன், சந்தோஷமா இருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய கிருபை நம்மோடு கூட வருகிறது. ஹல்லேலூயா. நான் விடுதலை பெற்றிருக்கிறேன், சுயாதீனன். ஆமென். நான் யாருக்கும் அடிமைப்பட்டவன் அல்ல. என்னுடைய அக்கௌண்ட் ஒரே முறையில் ஒரே ஷாட்ல ஆண்டவர் செட்டில் பண்ணிட்டார். 1 கோடி மேல கடன் இருந்துச்சு, பாவக்கடன். இந்த பாரம் பயங்கரம், என்னால சுமக்க முடியாது. ஒரே ஷாட் ஆண்டவர் கிளீனா வாஷ் அவுட் பண்ணி எல்லாத்தையும். ஹல்லேலூயா. நான் விடுதலை பெற்றிருக்கிறேன், நான் சுயாதீனன், நான் எதற்கும் அடிமைப்பட்டவன் அல்ல. அதனாலதான் பவுல் அவ்வளவு அழகா சொல்றாரு, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு, பிரைஸ் தி லார்ட், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருந்தாலும், பிரைஸ் தி லார்ட், அதுதான் சுயாதீனனுடைய கொள்கை. ஹல்லேலூயா. அந்த பிரின்சிபலை கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறீங்களா? எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருந்தாலும், எனக்கு அனுமதி இருந்தாலும், எனக்கு எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றுக்கும் எதற்கும் நான் அடிமைப்பட மாட்டேன். I am already a free man. I cannot be a slave to anything. எதற்கும் நான் அடிமைப்பட்டவன் அல்ல. இதை கண்டிப்பா செஞ்சா தான் நான் வாழ முடியும், இதை செஞ்சா தான் நான் என்னுடைய ஜீவன் நல்லா இருக்கும், இதை பண்ணா தான் எனக்கு, இல்லைன்னா என்னால் முடியாது என்று சொல்கிற எந்த அடிமைத்தனமும் ரட்சிக்கப்பட்ட இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட எந்த மனிதனுக்கும் இல்லை. ஹல்லேலூயா. கையெழுத்து சொல்லுங்க, இல்லைன்னு சொல்லுங்க. இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட எனக்கு அப்படிப்பட்ட அடிமைத்தனம் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் எதற்கும் அடிமைப்பட்டவன் அல்ல. இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு மாத்திரமே, அவருடைய அன்புக்கு மாத்திரமே நான் அடிமைப்பட்டவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அந்த கிருபை நம்ம எவ்விதமாய் நம்மை தாங்குகிறது என்று சொன்னா பாருங்க, through whom also we have access by faith. எப்படி தேவ சமூகத்தை அக்சஸ் பண்ணக்கூடியதான, அல்லது தேவ பிரசன்னத்தை தேடக்கூடியதான, தேவனுடைய சமூகத்துக்கு எப்பொழுதும் போகக்கூடியதான பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. சமாரிய ஸ்திரீயிடத்துல பேசும்போது சமாரிய ஸ்திரீ என்ன சொன்னாங்க? நாங்கள் இந்த மலையில கர்த்தரை தொழுது கொள்வோம். அப்படின்னா ஒவ்வொரு முறையும் தொழுது கொள்ளுக்கு அந்த மலைக்கு போகணும்.
நீங்க எருசலேமுக்கு போவீங்க. இயேசு என்ன சொன்னாரு? இல்லை 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 இல்லை, காலம் மாறி போச்சு. தட் வாஸ் அ சீசன். அது ஒரு காலம். ஆமென். பிரசங்கி 3ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம். முதல் வசனத்தில் எல்லாவற்றுக்கும் ஒரு காலம், எல்லாவற்றுக்கும் ஒரு சமயம். அது முன்னால, அது பழைய ஏற்பாட்டில். ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் நம்மை பாவமர கழுவி சுத்தமாக்கி தேவனுடைய சமூகத்தில் நீதிமான்களை நிறுத்தினதுக்கு அப்புறம், பிரைஸ் தி லார்ட், எங்கும் பிதாவை தொழுது கொள்ளுகிற ஒரு காலம், எந்த நிலையிலும் கர்த்தரை தொழுது கொள்ளுகிற ஒரு சமயம், எப்படி வேணாலும் கர்த்தருடைய சமூகத்துக்கு நம்ம போகலாம். ஹல்லேலூயா. ஃப்ரீ அக்சஸ், ஃப்ரீ அக்சஸ். யாக்கோபுக்கு ஆண்டவர் ஆதியாகமத்தில் 28ஆம் அதிகாரத்தை படிக்கும்போது பயங்கரமா இருக்கு. யாக்கோபு எப்படிப்பட்ட ஒரு மனுஷங்க நீ சொல்லி பாருங்க. இந்த கிருபையை நினைக்கும் போது யாக்கோபு மறக்கவே முடியாது. இந்த கிருபையை நினைக்கும் போது யாக்கோபை மறக்கவே முடியாது. யாக்கோபு எப்படிப்பட்டவங்க சொல்லுங்க? வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே பயங்கர தந்திரவாதி, உள்ளுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். வயிற்றுக்குள்ள மோதல, நம்மாவுக்கு தாங்கல, ஐயோ 2 பேரும் உள்ள கடந்துட்டு நம்மளை போட்டு படாத பாடு படுத்துறாங்க. இது என்ன ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு நம்ம ஸ்கேனுக்கு போகிறோம். இன்னைக்கு ஸ்கேன் பண்ணி உள்ளுக்குள்ளே என்ன செய்யுது, ஏது செய்யுது, எங்கே திரும்பி இருக்கு, அங்கே திரும்பி இருக்குன்னு பார்க்க போகிறோம். அன்னைக்கு அவங்க எங்கே போகிறாங்க ஸ்கேன் பண்ணுறதுக்கு? தீர்க்கதரிசிட்ட போகிறாங்க, ஆண்டவர்கிட்ட போனாங்க. ஆண்டவர் தீர்க்கதரிசி மூலமாக பேசினாரு. உன் வயிற்றுக்குள்ள 2 ஜாதி சண்டை போட்டு, சும்மா நினச்சிட்டு இருக்காது ஏன் அப்படி கடமுடான்னு உருளுது அப்படின்னு சொல்லி பார்க்கலையா? 2 ஜாதி சண்டை போடுது, 2 நேஷன். ஹல்லேலூயா. 2 தேசம், ஏதோமும் இஸ்ரவேலும். ஹல்லேலூயா. ஏதோமும் இஸ்ரவேலும். பிரைஸ் தி லார்ட். அது ஒரு தாயின் வயிற்றிலிருந்து வெளியே புறப்பட்டதுனால பின்னால யாக்கோபிட்ட சொல்றாரு, இஸ்ரவேல்கிட்ட சொல்றாரு, ஏய் ஏதோம் தேசத்தின் வழியா நீங்க போகும்போது அங்க எதையும் பறிச்சு சாப்பிட்றாதீங்க, அவங்களுக்கு எதுவும் தொந்தரவு பண்றாதீங்க, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அவனும் உன் சகோதரன் தான். அவன் துன்மார்க்கமா போனா கூட தேவனுடைய காணியாட்சிக்கு புறம்ப போயிட்டா கூட ஏதோமை சேதப்படுத்துவதற்கு ஆண்டவர் அனுமதிக்கவில்லை. அல்லேலூயா. அது தேவனுடைய கிருபை. பாருங்க, அங்க இருந்து என்ன செய்யறான்? குதிகால பிடிச்சிக்கிட்டே வெளியே வர்றான். அப்படித்தானே? a grabber, a supplanter, a cheater. வீட்டுக்குள்ள அம்மா கூடயே சுத்திட்டு இருக்கான். எப்ப பார்த்தாலும் அம்மாவுக்கு ஒரு போட்டு கொடுத்துட்டே இருக்கிறான். பெரியவன் வெளியே சுத்துறான், அங்க போறான், இங்க போறான். வீட்டுக்குள்ள அம்மா கூடயே பெட்டு. வீட்டுக்குள்ள உட்காந்து என்ன செய்யறாரு? சமைக்கிறாரு. வீட்டுக்குள்ள யாரும் சமைப்பா? பொம்பளை பிள்ளைங்க தான் வீட்டுக்குள்ள உட்காந்து சமைச்சிட்டு இருக்கோம். யாக்கோபு எங்க உட்காந்து என்ன செய்யறாரு? வீட்டுக்குள்ள உட்காந்து சமைச்சிட்டு இருக்காரு. பிரைஸ் தி லார்ட். வீட்டுக்குள்ள சமைச்சிட்டு இருக்கிறான். அந்த சமையல் வாடையை வச்சு அண்ணனை ஏன் செய்றான்? ஏமாத்துறான். நல்லா இருக்கே, பசிக்குது, டேய் கொஞ்சம் குடுறா. அதெல்லாம் சும்மா அப்படிலாம் தர முடியாது. ஓசியாவில் எப்படி கொடுக்குறதுக்கு? எங்க தெருவிலையா கிடக்குது? எதையாவது கொடுத்துட்டு வாங்கிட்டு போ. என்ன வேணும் உனக்கு? பசிக்குது, என்ன வேணாலும் தரேன், கொடு. என்ன வேணாலும் தருவியா? தர்றேன். உன் புத்திர சுவிகாரத்தை கொடுத்துரு, அவ்வளோ இருந்தா வச்சுக்கோ, எனக்கு என்ன. அதுதான் அவனுக்கு ஏதோமுக்கு விளங்கனால கொடுத்துட்டான். இவன் வாங்கிட்டான் அதை. ஸோ அங்கே ஏமாற்றி வாங்கினான், அப்பா கிட்ட போய் ஏமாற்றி வாங்கினான். பிரைஸ் தி லார்ட். எல்லா ஆசீர்வாதங்களும் அவனுக்கு எப்படி வந்தது? ஏமாற்றின் மூலமாக. இந்தியில் ஒரு பாட்டு பாடுவோம், நாம் யாக்கோப்பு இல்லை, என் பேர் இனிமேல் யாக்கோப்பு இல்லைப்பா, நான் இஸ்ரவேலா மாற்றப்பட்டவன், என் பேர் மாற்றப்பட்டிருக்குது, இனி நான் யாக்கோபா இருக்க விரும்பலன்னு சொல்லி ஒரு பாட்டு ஒன்று இருக்கு இந்தியில். ரொம்ப அழகு. அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, அவ்வளவு மோசமானவன் இப்பொழுது சகோதரனுடைய கொலை மிரட்டலுக்கு பயந்து அவன் என்ன செய்யறான்? ஓடிக்கொண்டிருக்கிறான். 28ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம். கொலை மிரட்டலுக்கு பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறான். ஆதியாகமத்தில் அப்பாவும் அம்மாவும் சொல்லிட்டாங்க, இங்கே இருந்தீங்கன்னா உடனே அவன் கொண்டுருவான். ஒருவேளை சண்டை போடும்போது நீ அவனை அடிச்சு கடிச்சு அவனையும் கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2 பேரும் சேர்த்து ஒரே நேரத்தில் ஏன் நான் சாக கொடுக்கணும், பேசாம நினைச்சி உன் மாமா வீட்டுக்கு போயிடுறான்னு சொல்லி துரத்தி விடுறாங்க. அவன் அப்படி போய் கொண்டிருக்கும் போது ஏமாற்றப்பட்டவன், ஏமாற்றினவன், கொலை மிரட்டலுக்கு பயந்து ஓடுகிறவன், எந்த விதத்திலும் தேவனுடைய ஃபேவருக்கு அவனுக்கு சம்பந்தமே கிடையாது. அப்படிப்பட்டவனாய் ஓடிக்கொண்டிருக்கும் போதுதான் வானம் அவருக்கு திறந்தது. Hallelujah. A portal opened. Heavenly portal. Heavenly portal. Just one click into it. Amen. இந்த லிங்கை தொடுங்க,
உங்கள் அக்கௌண்ட் இருக்கிற பணமெல்லாம் வாஷ் அவுட் ஆகிடும். பிரைஸ் லார்ட். இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. இது அப்படி இல்லை, இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க, டைரக்டாக நீங்கள் உள்ளே போயிடலாம். இயேசு கிறிஸ்து கிருபாசனத்துக்கு போகிற வழியை திறக்கிறதுக்கு முன்னாடியே எத்தனாகிய யாக்கோப்புக்கு ஆண்டவர் தம்முடைய போர்ட்டலை திறந்து வானத்தின் உச்சியில் பலகை அங்கே மேலே இருந்துட்டு சொல்கிறாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். எத்தனாகிய யாக்கோபு எந்த விதத்திலும் தகுதி இல்லாத ஒரு மனிதன். பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. ஓடி போகிறவன், பிரைஸ் காட். அவனுக்கு தேவ கிருபை வெளிப்படுகிறது. வானத்தின் உச்சியிலே, ஏணியின் உச்சியிலே இருந்து கொண்டு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட வருவேன், நீ போகிற இடமெல்லாம் உன்னோடு கூட வருவேன். பாவத்தில் உழந்து கொண்டிருக்கிற அந்த மனிதனை பார்த்து சொல்லுகிறார், உன்னோடு கூட நான் வருவேன், உன்னோடு கூட நான் வருவேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை நான் பாதுகாப்பேன். அதுதான் தேவ கிருபை. ஹல்லேலூயா. அதைத்தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கும் பொழுது அந்த திரைச்சிலை கிழித்து நமக்கு ஒரு நிரந்தரமான, அங்கே வந்து அந்த போர்ட்டல் ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறம் அவன் அங்கேருந்து போயிட்டான். இது மெய்யாகவே தேவனுடைய வீடு, இது மெய்யாகவே தேவனுடைய வீட்டு, வானத்தின் வாசல் என்று சொன்னான். ஹல்லேலூயா. இட்ஸ் a door in heaven, amen, to access God. தேவனை சந்திப்பதற்கு, தேவனோடு முகமுகமாய் பேசுவதற்கு அந்த இடம் ஒரு திறந்த வாசலாய் இருந்தது. இன்னைக்கு ஆண்டவரோடு கூட அப்படிப்பட்டதான இடத்தை நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்களா? ஆண்டவர் கேட்கிறாரு, in your faith you can access God at any moment. உங்களுடைய விசுவாசத்தின் மூலமா எந்த வேளையிலும் தேவனை நீங்க அப்படி என்ன செய்ய முடியும்? தரிசிக்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு அதை தான் சொல்லி கொடுத்து கொண்டிருக்காரு. தொடர்ந்து நம்ம வாசிக்கலாம், 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து rejoice in hope of glory of God. hallelujah. உபத்திரவத்திலே சந்தோஷப்படுகிறது, உபத்திரவத்திலே மகிழ்ச்சியாய் இருப்பது. praise the Lord. உலகத்திலே உபத்திரம் உங்களுக்கு உண்டு, ஆனாலும் நீங்கள் திடன் கொள்ளுங்கள் என்று இயேசு சொன்னார். ஆமென். ஓநாய்களின் மத்தியிலே ஆட்டுக்குட்டியை அனுப்புவதை போல உங்களை நான் அனுப்புவேன்னு சொன்னார். ஆமென். ஓநாய் உங்களை சுற்றி ஓநாய் தான் இருக்குது எல்லாமே. அதனால தான் பழைய ஏற்பாட்டில் எழுதும்போது நீதிமொழி அவர் எழுதுகிற, நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை பிரைஸ் தி லார்ட் கர்த்தர்மை பற்றுதான் இருப்பதே நலம். நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை யாரெல்லாம் சொல்லலாம்? உங்கள் பக்கத்தில் இருக்கிற உங்கள் வீட்டுக்காரரு மூக்கில் காற்று வருதா? அப்போ நம்பாதீங்க. உங்கள் வீட்டுக்காரங்க பக்கத்தில் உட்காந்துருக்காங்கல்ல, அவங்க மூக்கில் காற்று வருதா? நம்பாதீங்க. பிரைஸ் தி லார்ட். நம்ப தகுந்தவர் ஒரே ஒருவர் தான் இருக்கிறார். நம்ப தகுந்தவர் ஒரே ஒருவர் தான் இருக்கிறார். இயேசு ஒருவர் மாத்திரமே நம்ப தகுந்தவர். ஹல்லேலூயா. அவரை தவிர வேறு யாரும் நம்ப தகுந்தவர்கள் அல்ல. ஹல்லேலூயா. கர்த்தர் மேலே பற்றுதா இருப்பதை நமக்கு நலம். ஆமென். அதனால் டெஸ்பரேட் ஆகாதீங்க. நான் அப்படி நினச்சேன், நான் இப்படி நினச்சேன், அவங்க இப்படி பண்ணிடுவாங்கன்னு நினச்சேன், நான் கல்யாணம் பண்ணும்போது இப்படி நடக்கும் அப்படி நடக்குன்னு நினச்சேன், ஆனால் ஒன்றுமே இப்படி நடக்கலை. அப்படி டெஸ்பரேட் ஆகாதீங்க. இப்படி தான் இருக்கும். இதுதான் உலகம், இதுதான் உலகம், இப்படித்தான் இருக்கும். இங்கே வாழ்கிற வரைக்கும் இப்படி தான் இருக்கும். கண்ணீரும் கவலையும் இல்லாத, பாடுகள் இல்லாத, பசி இல்லாத, துக்கம் இல்லாத, வியாதி இல்லாத ஒரு இடத்துக்கு நம்ம போக போகிறோங்கிறத எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும்? இங்கே அதெல்லாம் அனுபவிச்சா தான் அங்கே அது இருக்கிறது இல்லை, அதுக்கு பார்க்க தெரியும். ஹல்லேலூயா. ஆண்டவர் அதனால செய்கிறாரு, பார்த்துக்கோ, கவனமாயிரு. உன் காலை வலது பக்கம் எடுத்து வைக்கும்போது கவனமாயிரு, எச்சரிக்கை. அங்கே என்ன இருக்கு? கொள்ளை நோய் இருக்கு, அங்கே என்ன இருக்கு? சண்டை இருக்கு, அங்கே இருக்க பேதமை இருக்கு, அங்கே என்ன இருக்கு? பொறாமை இருக்கு, அங்கே என்ன இருக்கு? பிரச்சனை இருக்கு. பார்த்து கவனமா நட. ஹல்லேலூயா. இது உலகம். இந்த உலகத்தில் வாழ்ற வரைக்கும் அது அப்படித்தான். ஆனால் என்னுடைய கிருபை உன்னை விட்டு விலகாமல், ஹல்லேலூயா. மலைகள் நிலை பெயர்ந்து போனா கூட என் கிருபை உன்னை விட்டு போகவே போகாது. ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையானாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. ஆமென். அதுதான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய பாக்கியம். ஆமென். அதனால அந்த உபத்திரவத்துல கூட நம்ம என்ன செய்யறோமாமா? சந்தோஷப்படுகிறோம். ஆமென். வாசிங்க அந்த வசனத்தை. உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம், மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலேயே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால், பிரைஸ் தி லார்ட், பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய உள்ளங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆண்டவருடைய அன்பு நம்முடைய உள்ளத்துல ஊற்றப்பட்டிருக்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு?
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வெட்கப்பட்டு போறது போல் நம்ம யோசிக்கிறோம்ல. பல வேளைகளில் நீங்கள் யோசிச்சு பாருங்க. டெஸ்பரேட்டாக நம்ம ஃபீல் பண்ணுறோம்ல, ஆலயத்துக்கு வர முடியலை, இப்படி நடந்துருச்சு அப்படி நடந்துருச்சு, அது இதுன்னு சொல்லி ஒவ்வொரு காரியத்தை பற்றி நம்ம யோசிக்கிறோம்ல. கொஞ்சம் அப்படியே நீங்கள் திரும்புங்க, ஆண்டவருடைய வசனத்துக்கு திரும்புங்க. உலக வாழ்க்கைக்கு உங்களுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியது தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. ரோமரில் ரொம்ப அழகாக எழுதுறாரு, தேவ கிருபையை கொண்டு உங்களுடைய விசுவாசத்தினாலே நீங்கள் நீதிமானாய் மாற்றப்பட்டிருக்கிறீங்க. அதனுடைய மிகப்பெரிய மகத்துவத்தை நீங்கள் உங்கள் சிந்தைக்குள்ளே கொஞ்சம் உணர ஆரம்பிச்சிங்கன்னா, அல்லேலூயா, இந்த உலகத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் என்ன செய்யாது, உங்களை மேற்கொள்ளாது. அல்லேலூயா. அவர் சொல்றார், நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே, பரிசுத்த ஆவி நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்குது, அருளப்பட்டிருக்குது. அல்லேலூயா. நமக்கு அருளப்பட்டிருக்கிறது அப்படின்னு என்ன அர்த்தம்? ஈவாய் கொடுக்கப்பட்டிருக்கு. அருளப்பட்டிருக்கு என்ன அர்த்தம்? நம்ம போய் யார்ட்டுக்கு விலைக்கு வாங்கிட்டு வரல. ஆமென். அதுக்கு நீங்கள் எதுவும் உங்களை ப்ரூவ் பண்ணலை. பரிசுத்தாவி பெறுவதற்கு நீங்கள் ஆண்டோடைய முன்னால் போய் நின்று எனக்கு நான் இதெல்லாம் செஞ்சுட்டு வந்திருக்கேன், எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்கல. யூ ஹவ் நாட் டன் எனிதிங் டு ரிசீவ் த ஹோலி ஸ்பிரிட். Holy Spirit is given as a gift to you. Hallelujah. It's a gift. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? நான் போகிறது நல்லது, தேற்றவான பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வேன், நான் அனுப்புவேன். ஹல்லேலூயா. ஏன் நான் போகிறது நல்லதுன்னு சொல்றாருன்னா, I am geographically bound. ஹல்லேலூயா. ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளாக நான் கட்டுப்பாட்டுக்குள்ளே பெறுகிறேன். ஆமென். I can reach up to a certain distance. ஒரு நாளைக்கு நடந்து போனால் எத்தனை கிலோமீட்டர் நடந்து போக முடியும் அன்னைக்கு? சொல்லுங்க. ஏன் இன்னைக்கு 10 கிலோமீட்டர் இங்கேருந்து 10 கிலோமீட்டர் இப்படி தாண்டி பாருங்க லட்சுமி மில்ஸ், அடுத்த 10 கிலோமீட்டர் தாண்டி பாருங்க பல்லடம், அடுத்த 10 கிலோமீட்டர் தாண்டி பாருங்க பொங்கலூர், அடுத்த 10 கிலோமீட்டர் தாண்டி பாருங்க அவினாசி பாளையம். ஏன் 10 கிலோமீட்டர்? ஒரு நாளில் ஒரு மனுஷன் 10 கிலோமீட்டர் தான் நடக்க முடியுமா குடும்பத்தோட? அதனால 10 கிலோமீட்டர் நடந்தாங்கன்னா அடுத்த இடத்துல போய் செட்டில் ஆயிடுவாங்க. அதனால் அங்கே ஒரு ஊர் வந்துச்சு, அதனால் ஒரு குடியிருப்பு வந்துச்சு. அங்கே போகும்போது அந்த இடத்துல நின்னவங்களாம் நின்றுக்குவாங்க, மற்றவங்க நடந்து போவாங்க. ஒரு கூட்டம் அங்கே நின்றோம், அவங்க அப்படியே அங்கே செட்டில் ஆயிடுவாங்க. பிரைஸ் தி லார்ட். அதான் 10 கிலோமீட்டரில். அப்போ ஒரு மனுஷனுடைய ஒரு பிரயாணம் எவ்வளவு தூரம்? 10 கிலோமீட்டர் தான் ஒரு நாளைக்கு நடக்க முடியும். அப்போ இயேசு எவ்வளோ தூரம் ஒரு நாளைக்கு நடந்திருப்பார்? அவ்வளோதான் நடந்திருப்பார். He was in human flesh. He was in human control. மனிதனாக உலகத்தினுடைய காலநிலைக்கும் இந்த ஜியோகிராபிக்கல் ஏரியாவுக்கும் அவர் கட்டுப்பட்டு இருந்தார். அதுதான் தம்முடைய மகிமையை திறந்ததனுடைய அனுபவம் உங்களுக்காக, எனக்காக. இப்போ அவர் சொல்றாரு, இந்த கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும்போது நான் எவ்வளவு தூரம் டிராவல் பண்ண முடியும்? பெத்தானியாவுக்கு நான் போகணும்னா கண்டிப்பாக 1 மணி நேரம் வெயிட் பண்ணணும். 2 கிலோமீட்டர் நடக்கணும்னா 1.5 மணி நேரம் நடக்கணும். அப்பதான் இந்த பெத்தானியாவுக்கு போக முடியும், லாசருவை போய் சந்திக்க முடியும். நான் போகிறது நல்லது. ஏனென்றால் தேற்றவான பரிசுத்தாவின் வரும் பொழுது உங்கள் எல்லாருக்குள்ளும் எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் அவர் உங்களுக்குள்ளே வந்து தங்கி இருப்பார், உங்களோட கூடவே இருப்பார். ஹல்லேலூயா. ஸோ அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறார்? தேவனால் அருளப்பட்டிருக்கிறார். God has given us a gift. தேவன் நமக்கு அதை ஈவாய் தந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியை பெறுவதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. மலைக்கு மேலே ஏற வேண்டிய அவசியம் இல்லை. ஆற்றுல போய் முங்க வேண்டிய அவசியம் இல்லை. பிரைஸ் தி லார்ட். பட்னியாக கடந்து 20 நாள் 30 நாள் காத்திருக்க வேண்டியது. நிறைய பேர் இன்னைக்கு அப்படி ஒரு காரியம் சொல்லி கொடுத்துருக்காங்க. நீ உபவாசம் இருந்து கண்ணீரோடு தேவனுடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணு, அப்பொழுது பரிசுத்த ஆவியான வரத்தை பெறுவேன். எங்கன்னு எழுதியிருக்கு? பாவத்துக்கு மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானசாரம் பெறுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவி வந்திருக்காரா உங்களுக்குள்ள? பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள இருக்கிறாரா? பரிசுத்த ஆவியின் வரம் உங்களுக்குள்ள இருக்குதா? நீங்க அதை செயல்படுத்துறீங்களா? ஆமீன். சத்தம் குறைஞ்சிருச்சு. ஏன்னா ஆவியானவர் எல்லாருக்குள்ள இருக்கிறார், ஆவியானவர் எல்லாருக்கும் வரத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் செயல்படுத்துறது மட்டும்தான் நம்மகிட்ட இல்லவே இல்லை. பிரைஸ் தி லார்ட். நமக்கு தந்துள்ள பரிசுத்த ஆவினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. தேவ அன்பு நமக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. நல்ல கவனமா பாருங்க. பரிசுத்த ஆவியான கொடுத்த அந்த அன்பு உங்க உள்ளத்துக்குள்ள இருக்கா? எத்தனை பேருடைய உள்ளத்துக்குள்ள இருக்கு? இன்னைக்கு நம்ம பல நேரங்களில் அதை இழந்துடும், மறந்துடுறோம்.
அந்த 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 அன்பு நமக்குள்ளே இருக்கிறதை நம்ம மறந்துடுறோம். அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம்? கோபம் வருகிறது, சங்கடங்கள் வருகிறது, பிரச்சனைகள் வருகிறது. இந்த நாளிலே ஆவியானவர் நமக்கு மறுபடியும் சுட்டி காட்டுகிறார். Where is your righteousness that God has given you? தேவன் தம்முடைய வெளியேறப்பட்டதான நீதியை உங்கள் மேலே போர்த்திருக்கிறாரே, அதை குறித்த ஒரு அக்கறை, அதை குறித்த ஒரு கரிசனம் உங்களுடைய வாழ்வில் இருக்கிறதா? You remind yourself every day about your salvation. பாவங்கள் மன்னிக்கப்பட்டதை குறித்து திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தி பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்றீங்களா? ஏன் நம்ம திருவிருந்தில் பங்கு பெறுறோம்? திருவிருந்தில் பங்கு பெறும்போதெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறாரு? என்னுடைய மரணத்தை நீங்கள் என்ன செய்றீங்க? தெரிவிக்கிறீர்கள். You are declaring my death on the cross. சிலுவையில் நான் மரித்ததை நீங்கள் மறுபடியும் என்ன செய்றீங்க? ஞாபகப்படுத்தி பார்க்குறீங்க. ஏன் அவன் சிலுவையில் மரித்தார் என்று. அல்லேலூயா. அதுக்கு என்ன காரணம்? கிறிஸ்து நம்ம மேலே வைத்த அன்பு. அந்த அன்பு நமக்குள்ள ஊற்றப்பட்டிருந்தா பாருங்க. நம்ம துரோகிகளாக இருக்கும் போதே, அதுதான் நம்ம கீழே அடுத்து நம்ம வாசிக்கிறோம். அதை கீழே நம்ம வாசிங்க. அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். பாருங்க, கிறிஸ்து குறித்த காலத்திலே அக்கிரமக்காரர்களுக்காக மரித்தார், நீதிமானுக்காக அல்ல. நீங்களும் நானும் நீதியாய் வாழும்போது, ஒழுக்கமாய் வாழும்போது, சரியான ஒரு நிலையை வாழும்போது நமக்காக அவர் மரிக்கவில்லை. மாறாக நீங்களும் நானும் அக்கிரமத்திலே உழன்று கொண்டிருக்கும் போது, தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு நிலையில இருக்கும் பொழுதுதான் அவர் நமக்காக மரித்தார். அல்லேலூயா. பலனற்றவர்களாக இருக்கும்போது தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்பதற்கு கூட நமக்கு பலன் இல்லை. We don't have a strength to even look at God. தேவனை பார்க்கறது கூட நமக்கு தகுதி இல்லாத ஒரு நிலையில் இருக்கும் போது நமக்காக மரித்தார். அல்லேலூயா. நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது ஒரு அரிது. நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணியலாம். ஒருவேளை உனக்கு பதிலாக நான் சாகிறேன்ப்பா, நீ வெளியே வா, என்னை தூக்கும்படியில் என்னை கொண்டு போய் நிற்காட்டணும், நீ வெளியே வா அப்படின்னு சொல்லி யாராவது சொல்லுவாங்களா அந்த உலகத்தில்? யாரும் சொல்ல மாட்டாங்க. ஒருவேளை நண்பருக்காக, ஒருவேளை அவன் நல்லவங்கிறதுக்காக வேண்டி ஒருவன் என்ன செய்யலாம்? தன்னை விட்டு கொடுக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நாம் பாவிகளா இருக்கையிலே கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். அல்லேலூயா. இவ்வளவுதானா? ஆண்டவருடைய அன்பு எப்படிப்பட்டது என்று சொன்னார்? நாம் பாவிகளாக, துரோகிகளாக, தகுதி இல்லாதவர்களாக, அதை நிர்மூலமாக்கப்பட வேண்டியவர்களாக இருந்த நிலையில, அழிக்கப்பட வேண்டியவர்களாக இருந்த நிலையில கர்த்தருடைய அன்பு நம்ம மேல வெளிப்பட்டது. அல்லேலூயா. அதனால இன்னைக்கு நம்ம எப்படி ஆயிருக்கிறோமா? நீதிமான்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. நல்ல 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 உற்சாகமா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. ஆமென். I am a righteous man. சொல்லுங்க, நான் நீதிமான். நான் இயேசுவுக்குள் நீதிமானாய் இருக்கிறேன். நான் இயேசு கிறிஸ்துவுக்குள் நீதிமானாய் இருக்கிறேன். அல்லேலூயா. அந்த ஸ்லாக்கியம் தான் நம்ம தைரியமா தேவ சமூகத்துக்கு எடுத்துக்கொண்டு போகிறது. அந்த ஸ்லாக்கியம்தான் தேவனுடைய அன்பை நாம் ருசிப்பதற்கு நமக்கு உதவியா இருக்கிறது. அந்த ஸ்லாக்கியம்தான் இந்த உலகத்துல எத்தனை பாடுகள் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், அவைகளின் மத்தியிலே தைரியமாய் ஓடுவதற்கு நமக்கு பலன் தருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கிருபை தான், அந்த ஸ்லாக்கியம்தான் எதிரடியா நமக்கு நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களே நமக்கு விரோதமா துரோகம் பண்ணும்போது, நம்ம முகமுகமா தவறான காரியங்களை பேசும்போது, நம்மை புறக்கணிக்கும் போது, தள்ளிவிடும் போது, பொறாமை எரிச்சலினால நம்ம மேல கோபத்தை காட்டும் பொழுது, நம்ம அவங்களுக்கு பிரதிபலனாக அதே விதமான கோபத்தை காட்டாம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தி காண்பிக்க நமக்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய அன்பை பரிசுத்த ஆவியின் மூலமாய் நமக்குள்ள கொடுத்திருக்கிறார். இட்ஸ் நாட் அ பிசிக்கல் லவ். மாம்ச ரீதியான அன்பு அல்லங்க, பரிசுத்த ஆவியினாலே நமக்கு கொடுக்கப்பட்ட தெய்வீக அன்பு, தெய்வீக அன்பு. ஹல்லேலூயா. சொல்லுங்க, தேவனுடைய அன்பு உங்களுக்குள்ள இருக்குன்னு சொல்லுங்க. உணருங்க, 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 உள்ளத்துல உணருங்க. இது தேவனுடைய அன்பு, மனுஷிக அன்பு அல்ல. மனுஷிக அன்பு காரணம் பார்த்து தான் நேசிக்கும். மனுஷிக அன்பு ஏதாவது தேவைன்னா நேசிக்கும். மனுஷிக அன்பு தகுதி இருந்தால் மட்டும்தான் நேசிக்கும். அல்லேலூயா. தேவனுடைய அன்பு எந்த தகுதியும் இல்லாமல் நம்ம நேசிக்கும்.
ஹல்லேலூயா. தேவனுடைய அன்பு எந்த தகுதியும் எதிர்பார்க்காம நேசிக்கும். பிச்சைக்காரனை பார்த்தா கூட அவனை நேசிக்கிறதுக்கு நம்ம மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வரும். ஹல்லேலூயா. எந்த ஒரு நிலையிலும் யாரையும் நேசிக்க நம்முடைய உள்ளத்துக்குள்ள ஒரு அன்பு வர வேண்டும் என்றால் அது தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட அன்பு மாத்திரமே. மனிதனுடைய அன்பு நமக்குள்ள இருந்து அப்படி செய்யவே முடியாது. அதைத்தான் அவர் சொல்றாரு, இப்படி பாவிகளாக இருக்கையிலே கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே, வாசிங்க, இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினை நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம். ஆமென். ஹல்லேலூயா. அன்காலியா தேவனுக்கு பிரமாண நிலையிலே வாழ்ந்து கொண்டிருந்த நமக்காக கிறிஸ்து நமக்கு மரித்ததினாலே, கலாத்தியர் 4:4 கூட வாசிக்கலாம். கலாத்தியர் 4:4. நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்ரீனிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்துக்கு கீழானவரும் நீங்களும் நானும் புத்திர சுவிகாரத்தை அடையும்படியாக, இந்த சன்ஷிப் ரொம்ப முக்கியம். எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க, புத்திர சுவிகாரம். அண்ணன் தம்பி 2 பேருக்குள்ள ஒருத்தர் அந்த புத்திர சுவிகாரத்தை மதிக்கவே இல்லை. என்ன பண்ணா, ஒரு பயத்தங்குழுக்கு அதை கொடுத்துட்டு போயிட்டான். இந்த புத்திர சுவிகாரம், இந்த சன்ஷிப் ரொம்ப 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 முக்கியம். இதை நீங்கள் என்ன செய்யணும், திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கணும். எனக்கு புத்திர சுவிகாரம் இருக்கிறது, நான் அவருடைய குமாரன். ரோமர் 8:அதிகாரத்தில் அர்த்தம் படிக்கிற 8 நம்ம 14 வாசிங்க. ரோமர் 8:14-15. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். நீங்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்களாய் இருந்தால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்கள். தேவனுடைய ஆவியினாலே, பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய உள்ளத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறதுனால நம்ம அவருடைய கிருபையை கொண்டு நம்முடைய உள்ளத்துக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணி அவருடைய ரட்சிப்புக்குள் நம்ம கடந்து போயிருக்கோம். நம்முடைய பாவ மன்னிப்புக்குள் நம்ம கடந்து போயிருக்கோம். அந்த நீதியை நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஸோ இப்போ நம்ம என்ன செய்கிறோம், புத்திர சுவிகாரத்துக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். தேவ ஆவியானவர் நம்மை நடத்துகிறார். பவுல் சொல்றாரு, நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், இனி வாழ்வது நான் அல்ல. நிஜமாவா? நிஜமாவா? பக்கத்தில் ஒரு காலுங்க, நிஜமாவே கிறிஸ்து உங்களுக்குள்ள வாழ்றாரான்னு கேளுங்க. கேளுங்க கேளுங்க நிஜமாவே கிறிஸ்து உங்களுக்குள்ள வாழ்றாரா? என்ன அட்டூழியம் பண்றோம், இப்போ கிறிஸ்துக்குள்ள வாழ்றேன்னு சொல்றீங்க? ஏன்? நான் சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறேன், இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். நான் அல்ல, ஆனா நான் தான். கரெக்டா? நான் அல்ல, ஆனா நான் தான். என்ன துணிச்சல் இருந்தா என்ன அவன் இப்படி பேசலாம்? அவன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறான்? அவன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான்? நான் யாரு? சொல்லுங்க சொல்லுங்க. இனி வாழ்வது நீங்களா கிறிஸ்துவா? சத்தமா சொல்லுங்க. இனிமேல் சொல்லுவீங்களா நான்? யாராவது சொன்ன நாக்கை இழுத்து வச்சு அறுத்து விடுவேன். இனி வாழ்வது கிறிஸ்து தான், நான் அல்ல. அல்லேலூயா. இந்த நான்கிற எண்ணம் வரும்போது தான் நமக்குள்ள என்ன வருது? ஆமா, மேட்டிமை, பொறாமை, பெருமை, ஈகோ, அதோ அப்படி சங்கிலியா வரும் எல்லாம். அவர்கள் ஒரு நாளும் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்பட முடியாது. அவர்கள் ஒரு நாளும் தேவனுடைய ஆவியினால் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் மாம்ச ரீதியாக நடக்க முடியாது. பவுலை போல நான் சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறேன் என்று மாத்திரம்தான் சொல்ல முடியும். இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்து தான் என்னில் வாழ்கிறார் என்று மாத்திரம் தான் சொல்ல முடியும். அவன் சொல்றான், இனி என்னன்னாலும் சரி, எனக்கு என்ன கிறிஸ்து கட்டளை இடுகிறாரோ, பிரைஸ் தி லார்ட், நாளைக்கு இப்படி போ அப்படின்னா அப்படி போவான். நீ சாப்பிடுன்னு சொன்னா சாப்பிடுவான், நீ சாப்பிடாதுன்னு சொன்னா சாப்பிட மாட்டான், நீ படுத்துக்கொண்டா படுத்துக்குவான், ஓடுனா ஓடுவான். அவன் செய்தாத தான். அடிகளும் சொல்றான், போகிற இடங்கள் எல்லாம் எனக்கு உபத்திரவம் உண்டு, கட்டுகள் உண்டு என்று சொல்லு. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறதை மாத்திரம் நான் அறிந்திருக்கிறேன். நீங்களும் நானும் சொல்லுங்க,
டிஸ்டர்பன்ஸ் வருது, லேசாக ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருதுன்னா என்ன செய்வோம்? எப்படா அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகலான்னு தான் பார்ப்போம். அப்படிதானே? கிறிஸ்துவின் அன்பு, பரிசுத்தாவினாலே ஊற்றப்பட்ட கிறிஸ்துவின் அன்பு. அல்லேலூயா. நான் அடிமை, அந்த வசனம் சொல்லி பாருங்க, நான் திரும்பவும் பயப்படுகிறதுக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை. அல்லேலூயா, அல்லேலூயா. புத்திர சுவீகாரத்தின் ஆவியை நான் பெற்றிருக்கிறேன். புத்திர சுவீகாரத்தின் ஆவி. அல்லேலூயா. நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகள். அந்த சன்ஷிப்பில் தான் எல்லாமே அடங்கி இருக்குது. எவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக அழைக்கப்படுகிறார்கள். அதாவது பிள்ளைகள் என்று அழைக்கப்படும் போது உங்களுக்கு அந்த உரிமை கிடைக்கிறது இல்லை. அடிமை கூட, பிள்ளையா இருக்கிற காலம் வரைக்கும் அடிமை கூட நம்ம மேல ஆளுகை செய்வான். ஆனா நீங்க புத்திரரா மாறும்போது சுயாதீனமாய் மாறுகிறீர்கள். தேவனுடைய எல்லா விதமான சொத்துக்களுக்கும் உரிமை உள்ளவர்களாக, தேவனிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதத்தையும் கையாளக்கூடியவர்களாக, ஹேண்டிலிங் எவ்ரிதிங் தட் God has kept in his kingdom. அதுதான் சன்ஷிப். சுயாதீனம் என்று சொல்லக்கூடியது, அல்லது புத்திர சுவீகாரம் என்று சொல்லக்கூடியது, அல்லது என்ன விடுதலையாக்கப்பட்டவன் என்று சொல்லக்கூடிய விஷயம். எவர்கள் அவருடைய நாமத்தினாலே எத்தனை பேர் அவருடைய நாமத்தினாலே அவரை ஏற்றுக்கொண்டார்களோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி தேவன் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். யோவான் 1:12 சொல்லுகிறது. அதனுடைய அடையாளம் என்ன? அங்கே பிள்ளைகள் ஆகிறோம். ஆனால் ஆவியினாலே நடத்தப்பொழுதும் பொழுதுதான் நாம் புத்திரராக மாறுகிறோம். நாம் பிள்ளைகளாக ஆகும்போது குழந்தைகளாக இருக்கிறோம், வளரலை. அதனால மறுபடியும் தவறு செய்வதற்கு நேரம் ஓடுகிறோம், மறுபடி விழுந்து போகிறோம். ஆனால் புத்திரராய் மாறும்போது you are able to sense what is right and wrong. You are able to identify, this is right, I have to keep it here. This is not right, I have to set it out. இது சரியானது, எனக்குள்ளே வைக்க வேண்டும். இது சரியில்லாது, என்னை விட்டு அகற்ற வேண்டும் என்கிற ஒரு புத்தி, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு தெளிவான விஸ்டம் ஆண்டவர் உங்களுக்குள்ள கொடுக்கிறார். There you become the sonship. There you become the heir. புத்திர ஸ்வீகாரம் அது உங்களுக்கு கிடைக்கிறது. ஆண்டவர் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கக்கூடியவர்களை எடுத்து கையாளக்கூடியதான எல்லா விதமான உரிமையும் அதிகாரத்தையும் அந்த நேரத்தில் தான் உங்களுக்கு கொடுக்கிறார். Hallelujah. You are able to handle everything in the kingdom of God. அந்த உரிமையும் அந்த சுதந்திரமும் எப்ப கிடைக்குதுன்னா, பரிசுத்த ஆவியானவரால் நீங்கள் நடத்தப்படும் பொழுது, தேவ ஆவியானவரால் நடத்தப்படும் பொழுது, தேவனுடைய ஆவினாலே இருதயத்திலே தேவனுடைய அன்பு ஊற்றப்பட்டு அந்த அன்பின் அடிப்படையிலே நடக்கும் பொழுது. Praise the Lord. அதான் எபிரேயர் 12:15 அவர் சொல்றாரு, இந்த கிருபை இது எதனால வந்துச்சு? அவருடைய பிள்ளைகளாகிற அனுபவம் நமக்கு எதனால வந்துச்சு? அவருடைய கிருபை. இட் இஸ் பை ஹிஸ் கிரேஸ். சொல்லுங்க, பக்கத்தில் சொல்லுங்க, கிருபையினால தான் அவருடைய பிள்ளைகளை நம்ம வாழ்றோம். நம்முடைய பலத்தினாலே நம்முடைய தகுதியினாலே கிடையவே கிடையாது. ஆமென். ஏதாவது கான்ட்ரவர்சி இருக்கா? ஏதாவது சந்தேகம் இருக்கா? சொன்னா ஏத்துக்கணும் உடனே. சொல்லுங்க, பக்கத்தில் சொல்லுங்க, கிருபையினால தான் வாழ்றோம். ஆமாங்க, கிருபையினால தான் வாழ்றோம். ஆமாங்க, கிருபையினால தான் வாழ்றோம். சொல்லுங்க. ஆமா, கிருபையில தான் வாழ்றோம். அல்லேலூயா. அந்த சன்ஷிப், அந்த குமாரத்துவம் அல்லது புத்திர ஸ்வீகாரம், நான் அவருடைய பிள்ளையில, அவருடைய பிள்ளை என்றால் குழந்தை, ஒன்று புரியாத ஸ்டேஜ். புத்திரன் என்றால் வளர்ந்தவன், புரிந்து கொள்ளுதல் உள்ளவன், ஞானம் உள்ளவன், எதை எப்படி கையாள வேண்டும் என்று தெரிந்து கொண்டவன். அவன் கையில் தான் சாவி ஆண்டவர் கொடுப்பாரு. பரலோகத்தின் திறவுகோலை நான் உங்கள் கைகளில் கொடுக்கிறேன் என்று சொன்னா யார் கையில் கொடுப்பாங்க? உங்க வீட்டை பூட்டி சாவியை கெவின் கையில் கொடுப்பீங்களா? என்ன ஆகும்? தெருவில் நிற்கணும். அவங்க கையில் கொடுத்தீங்கன்னா என்ன செய்யணும்? வீட்டுக்கு போகும்போது தெருவில் தான் நிற்கணும். ஏன்னா அவன் என்ன செய்வான்? எங்கேயாவது போட்டுருவான். நீங்களும் நானும் இன்னும் பிள்ளைகளாக தான் இருக்கிறோம். ஆவியானவர் கொடுத்த கிருபைகளை தொலைச்சிட்டு உட்காந்துருக்கிறோம். ஆவியானவர் கொடுத்துருதான ஆண்டோடைய ஞானத்தை தொலைச்சிட்டு உட்காந்துருக்கோம். ஆவியானவர் கொடுத்த தேவனுடைய அன்பை நமக்குள்ள வைத்து ஊத்தியிருந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமா நமக்குள்ள ஊற்றப்பட்டிருந்த தேவனுடைய அன்பை தொலைச்சிட்டு உட்காந்துருக்கோம். எபிரேயர் 12:15 என்ன சொல்லுது பாருங்க, வாசிங்க. அன்றியும் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவரிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து
நாம் சேர்த்துக் கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல. 12:15. என்ன நான் யோசிச்சுட்டு இருக்கேன், என்னமோ சொல்லிட்டு இருக்கிறாரு, என்னது அப்படின்னு. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு, the grace that showered God's salvation in your life, the grace that showered God's love in your life, the கிருபை தேவனுடைய அன்பை உங்களுக்குள்ள ஊற்றுச்சு. அந்த கிருபை தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள அக்சஸ் பண்ண உதவி செஞ்சது. அந்த கிருபை தேவனோடு சேர்ந்து நடக்க உங்களுக்கு உதவி செய்யுது. அந்த கிருபையை நீ இழந்துட்டீங்கன்னா நீ என்ன பண்றீங்க தெரியுமா? என்ன பண்றீங்க? உங்களுடைய ரட்சிப்பை குப்பையில தூக்கி போடுறதுக்கு ரெடி ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். உங்க ரட்சிப்பை குப்பையில தூக்கி போட ரெடி ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். சால்வேஷன் இஸ் கோயிங் டு பி இன் த டஸ்ட்பின். ப்ளீஸ் மைண்ட் இட். உங்களோட புத்திர சுவீகாரம் நீங்கள் இழக்க போறீங்க. தேவனுடைய கிருபையை ஒரு மனிதன் இழந்தால் அவன் புத்திர சுவீகாரத்தை அவன் என்ன செய்ய போறான்? இழக்க போகிறான். தயவுசெய்து இந்த பாயிண்டை நோட் பண்ணிக்கோங்க. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு கசப்பை இருதயத்தில் கொண்டு வராது. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியினாலே நம்முடைய இருதயத்துக்குள்ளே தேவனுடைய அன்பை ஊற்றி இருக்கிறார். இந்த கசப்பு எங்கிருந்து வந்துச்சு? அப்போ சொல்லுங்க, எங்கிருந்து வந்துச்சு? ஜெயராணி சிஸ்டர், எங்கிருந்து வந்துச்சு? சொல்லுங்க. ஜெய் சிஸ்டர் சொல்லுங்க, எங்கிருந்து கசப்பு வரும்? பரிசுத்த ஆவியானவர் அன்பை ஊற்றுவார் என்றால் கசப்பு எங்கிருந்து வரும்? சொல்லுங்க. அசுத்த ஆவி. பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவிக்கு நீங்க இடம் கொடுக்கலன்னு அர்த்தம். பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட தேவனுடைய அன்புக்கு நீங்க இடம் கொடுக்கல. சோ உள்ளுக்குள்ள என்ன வந்துருச்சு? கசப்பு வந்துருச்சு. You lost your grace. உடைய கிருபையை நீங்க இழந்துட்டீங்க. வெறும் கிருபையை இழந்து போறது மாத்திரமல்ல, அதனுடைய தொடர்ச்சியாக என்ன நடக்குது பாருங்க. கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குறதுனாலே அநேகர் தீட்டுப்பட்டு போகிறார்கள். You are defiled. The one which is defiled cannot enter the kingdom of God. தீட்டுப்பட்ட எதுவும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. தீட்டுப்பட்ட எதுவும் பிரவேசிக்க முடியுமா? ஆவியானவர் மீண்டும் 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 இதை பேசிக்கொண்டே இருக்கிறார் என்று சொன்னால், நம்ம உள்ளத்துக்குள்ள ஆழமாய் பதிந்திருக்கிற அந்த வேரை நீங்க பறிச்சு எரியலைன்னா, you are going to lose your salvation. God cannot be gracious for ever long. 1000 வருஷம் வரைக்கும், 1000 தலைமுறை வரைக்கும் அவருடைய கிருபை இருக்கிறது என்று சொல்லியிருக்க ஆண்டு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் there is an extent for God's grace. அவருடைய கிருபைக்கு ஒரு எல்லை இருக்கிறது. Praise the Lord. மீண்டும் 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 அவருடைய சோதிச்சு கொண்டே இருந்தீங்கன்னா, மீண்டும் 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 அதிலே போய்கொண்டே இருந்தீங்கன்னா, மீண்டும் 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 அந்த கசப்பு. அதாவது பாருங்க, ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன் நான். அதாவது ஆண்டவர் நம்ம மேலே கிருபையா இருக்கிறாரு, அதனால நம்ம செய்கிற தப்புக்கு ஏதுவான தண்டனை நம்ம அடையலை அப்படிங்கிறதுனால நம்ம டேக் இட் கிராண்டட் என்ன செய்கிறோம்? வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனால் ஒரு பாத்திரத்துக்குள்ள ஒரு ஜூஸ் போடுறீங்க வீட்டில், ரைட்? ஜூஸ் போடும்போது சீனி போடுறதுக்கு பதிலாக, அதாவது எப்படி பண்ணீங்கன்னா, ஜூஸ் போடும்போது லைட்டாக கொஞ்சம் சால்ட்டு போடுவீங்க, போட்டுட்டு நிறைய சுகர் போடுவீங்க. பக்கத்தில் 2 பாட்டில் இருக்குது, 2 வெள்ளையாக இருக்குது. அப்படியே பேசிக்கிட்டே ஜாலியாக அள்ளி போடுறீங்க. அள்ளி போடும்போது என்ன செய்கிறீங்க? சுகரை இத்தினோண்டு அள்ளி போட்டுட்டு சால்ட்டை 1 ஸ்பூன் போட்டுறீங்க. அந்த ஜூஸ் குடிக்க முடியுமா? குடிக்க முடியுமா? இது எதுக்கு நான் சொன்னேங்கிறது உங்களுக்கு புரியுதா? ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு ஜூஸில் சர்க்கரைக்கு பதிலாக உப்பை சேர்த்து போட்டுட்டா குடிக்க முடியாதுன்னா, நம்ம வாழ்க்கைக்குள்ள உள்ளுக்குள்ள கசப்பை வச்சுக்கிட்டு எப்படிங்க வாழ முடியும்? நான் கேட்குறேன். இருதயத்துக்குள்ள கசப்பு என்கிற வேற வச்சுக்கிட்டு எவ்வளோ நாளுக்கு நீங்கள் வாழ முடியும் நான் கேட்குறேன். ஏன் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து கொண்டு இருக்கிறோம் தெரியுமா? அந்த காலத்தில் வெகுளின்னு சொல்லுவாங்க. பழைய காலத்தில் எல்லாரும் வெகுளியாக இருந்தாங்க, அதனால் வியாதியே இல்லாமல் இருந்தாங்க, வாழ்நாள் நீடித்து இருந்தது. இன்னைக்கு வெகுளித்தனம் மாறிடுச்சு. எங்கே பார்த்தாலும் குரோதம், எங்கே பார்த்தாலும் ரிசர்வேஷன்,
எத்தனை அஜெண்டாஸ் பேசும்போதே உள்ளுக்குள்ள ஒரு அஜெண்டா, வெளியே ஒரு அஜெண்டா. எத்தனை எத்தனை விதமான மாய்மாலங்கள், எத்தனை விதமான முகமூடிகள். ஆண்டவர் சொல்றாரு, இது ஆண்டவருடைய சமூகத்தில் வேலை செய்யாது. ஹல்லேலூயா. You will lose the grace of God. நீ எதுக்கு சொல்றேன்னு இந்த வசனம் என்ன சொல்லுது? தேவனுடைய கிருபையை இழந்து போக முடியும். தேவனுடைய கிருபையை இழந்து போக முடியும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவனுடைய கிருபையை இழந்து போக முடியும். தயவு செய்து இழந்துடாதீங்க, தயவு செய்து இழந்துடாதீங்க. இப்பவே இந்த கசப்புங்கிற வேற அடியோட பிடிங்கி வெளியேறிஞ்சிருங்க, அடியோட பிடிங்கி வெளியேறிஞ்சிருங்க. ஹல்லேலூயா. நமக்கு அது வேண்டவே வேண்டாம். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைக்கு கசப்புன்ற வேர் வேண்டவே வேண்டாம். ஆண்டவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டு நீங்களும் நானும் எந்த தகுதியும் இல்லாத இருந்த நிலையிலே, அக்கிரமத்தின் ஆழத்துல கிடந்திருந்த நிலைமையில தான் இயேசு தம்முடைய ரத்தத்தினால நம்மை கழுவி சுத்திகரித்தார். ஹல்லேலூயா. He has not expected anything from you. உங்களிடத்திலிருந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பினால உங்களை ஆண்டவர் மீட்டு கொண்டு வெளியே வரல. ஆமென். நீங்க ஏதாவது செஞ்சிருவீங்க, நன்மை செஞ்சிருவீங்களா, நீங்க ஏதாவது பணத்தை கொண்டு அவருக்கு கொட்டிடுவீங்களான்னு சொல்லி ஆண்டவர் உங்களை ரட்சிக்கவில்லை. அதோடைய சுத்த கிருபை, அதோடைய ஈவு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எழுந்து நிற்க போறோம். தேவனுடைய பந்திக்கு நம்மை ஆயத்தப்படுத்தும்படியாக தேவனுடைய சமூகத்தில் நம்ம நிற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின்பு நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அது நிச்சயமாமே. அப்படி ஒப்புரவாக்கப்பட்ட பின்பு அவருடைய ஜீவனாலே நாம் ரட்சிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம் என்பதை மீண்டும் மீண்டும் தெரிவிக்கல, மீண்டும் மீண்டும் அறிக்கை செய்யல, மீண்டும் மீண்டும் அதை பற்றி பேசல அப்படின்னு சொன்னா நீங்க மறுபடியும் பிசாசின் அடிமைத்தனத்துக்குள்ள போக வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அத்தை நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட சொன்னேன். நெகட்டிவ் பாவத்தில் உழண்டு கொண்டிருக்கிறேன். இங்கிருந்து இயேசுவின் ரத்தம் நம்மை கழுவி பாவமற்றவளாய் மாற்றிவிட்டது. ரைட். ஆனால் இன்னும் நம்ம நீதிமானம் மாறல. நீதிமானம் மாறுவதற்கு முயற்சி பண்ணலை, அதற்கு நேரம் ஓடுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலை என்றால் எந்த நிமிடத்திலும் விழுந்து போவதற்கு அநேக வாய்ப்புகள் உண்டு. என்ன கேட்குறீங்களா? என்ன கேட்குறீங்களா? தயவு செய்து என்ன கவனமாக கேளுங்க, கவனமாக கேளுங்க. கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எப்போ ஆண்டவர் வருவார் தெரியாது, எப்போ இந்த உலகத்தினுடைய முடிவு என்று தெரியாது. எல்லார் கையிலும் அணு ஆயுதங்கள். எவன் ஒருத்தர் சிவப்பு பட்டனை தட்டுவான்னு தெரியாது. நீங்கள் நினைக்கலாம் இந்தியாவுக்கும் ஈராக்குக்கும் ரொம்ப தூரத்தில் இருக்கிறோம்னு நினச்சிட்டுக்கலாம். பிரைஸ் தி லார்ட். உலகத்தின் ஒரு மூலையிலிருந்து இன்னொரு மூலையை அழிக்கிறதுக்கு இன்னைக்கு ஏவுகணைகள் தயாராக இருக்கு. பிரைஸ் தி லார்ட். 1000 கிலோமீட்டர் தூரத்துக்கு போய் தாக்கக்கூடியதான அளவுக்கு இங்கே பட்டனை தட்டினா டெல்லி அவுட். டெல்லியிருந்து ஒரு பட்டனை தட்டினா சைனாவில் ஒரு முக்கியமான இடம் அவுட்டு. எங்கே வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். அணு ஆயுதங்கள் பெருகி கொண்டு வருகிற நேரம், எல்லா பக்கமும் பொறாமையும் எரிச்சலும் கோபமும் பெருகி கொண்டு வருகிற நிலையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதான குறைவு. எங்கே பார்த்தாலும் ஒரு பயங்கரமான ஒரு புரட்சி எல்லா பக்கம் வந்துட்டு பாருங்க. ஒரு பக்கம் நாட்டுக்கு நாடு யுத்தம் நடக்குது. இப்போ அது நடக்கலன்னு சொன்னால் உள்ளுக்குள்ளேயே புரட்சி நடக்குது. ஒவ்வொரு நாடுகளிலும் புரட்சி நடக்கிறது. அரசாங்கத்துக்கு விரோதமாக ஜனங்களுக்கு விரோதமாக அரசாங்கம், பயங்கரமான குழப்பங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதனுடைய தாற்பயம் என்ன தெரியுமா? God is at the door. இயேசு கிறிஸ்து வாசலண்டை நிற்கிறார். இயேசு கிறிஸ்து வாசலண்டை நிற்கிறார். இனியும் காலம் செல்லாது. தள்ளிப்படாதீங்க, தள்ளிப்படாதீங்க, சமயத்தை தள்ளிப்படாதீங்க. மனம் திரும்புவதற்கு ஆண்டவர் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கும்போது, இருதயத்தில் இருக்கிற கசப்பு என்கிற வேற கழட்டிப்பு எடுத்து போடுவதற்கு தேவன் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கும்போது இனி ஒரு நாட்களுக்கு தள்ளிப்படாதீங்க. நெக்ஸ்ட் வீக் பார்த்துக்கலாம், அடுத்த மாதம் பார்த்துக்கலாம், அடுத்த தடவை கம்யூனியன் எடுக்கும் போல பார்த்துக்கலாம் என்று யோசிக்காதீங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என் வாழ்க்கையில் எந்த கசப்பும் வேண்டாம் ஆண்டவரே, தேவனுடைய அன்பை தவிர எனக்கு வேற ஒண்ணுமே வேண்டாம். ஒருவராலே நாம் நீதிமானாய் மாற்றப்பட்டோம். நீங்களும் நாம் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கிறதுக்காக வேண்டி இயேசு எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார். இயேசு உங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார். நீங்க சிலுவையில சாகல, நீங்க அந்த மரணத்தை ருசி பார்க்கல, நீங்க அந்த வேதனை அடையல, நீங்க அந்த பாடுகளை ருசிக்கல. மாறாக அவர் அந்த பாடுகளை தம்முடைய சரீரத்திலே அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் துக்கங்களை சுமந்தார். காயப்பட்டார், நொறுக்கப்பட்டார். ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது, இன்னைக்கு நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்னொரு முறை உனக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைக்குமா தெரியாது.
இன்னொரு முறை இந்த சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்குமா தெரியாது. எல்லாருடைய கண்களும் மூடி, யாரும் கண்களை திறந்து பார்க்க வேண்டாம். எல்லாருடைய கண்களும் மூடி இருக்கட்டும். உங்களுக்கு உதவி தேவையான கரங்களை உயர்த்தி காமி. உங்களுக்கு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கசப்பு என்கிற வேர் உங்களுடைய இருதயத்திலிருந்து வெளியே போகும். கசப்பு உங்களுடைய உள்ளத்துக்குள்ள வேண்டவே வேண்டாம். இன்னைக்கு நம்ம நினைக்கலாம், என்ன இருக்குது பார்த்துக்கலாம், 2ல் 1 பார்த்துக்கலாம், நானா நீயா என்று இன்னைக்கு நம்ம சொல்லலாம் தாராளமா. இது கொஞ்ச நாளைக்கு தான் ஓடும். நம்முடைய வாழ்வு எவ்வளோ நாளைக்கு நீடித்திருக்கும் தெரியாது. ஆனால் தேவ சமூகத்தில் நம்ம போகும்போது கை சுத்தமுள்ளவனாக, சங்கீதம் 15 சங்கீதம் 24 சொல்லப்பட்டபடி கைகளில் சுத்தமுள்ளவன், இருதயத்தில் மாசு இல்லாதவனா தேவனுடைய சமூகத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கு, அந்த சமூகத்தில் அவருடைய சிலாக்கியத்தை அடைவதற்கு, அங்கே போய் நிற்பதற்கு, ராஜா மகிமை எனக்குள்ளே பிரவேசிப்பதற்கு, வாசலை திறந்து அவருக்கு நான் இடம் கொடுப்பதற்கு, ஹல்லேலூயா, கைகளில் சுத்தமுள்ளவனும் இதயத்தில் மாசு இல்லாதவனும் கபடாய் ஆணையிடாதவனுமா இதை இருக்கத்தக்கதாக தேவன் நமக்கு அனுகிரகம் செய்வாராக. ஹல்லேலூயா. ரிஷபலரியந்த ஓரிபனந்தர நபஷிரந்த கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எனக்குள்ள இருக்கிற எல்லா சுத்தங்களையும், எனக்குள்ள இருக்கிற எல்லா கசப்பின் வேர்களையும் என்னை விட்டு அகற்றுங்கப்பா. சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. ஐ டோன்ட் வாண்ட் எனி ரிசர்வேஷன். என் வாழ்க்கையில் எந்த விதமான கத்தாவே குறுகிய மனப்பான்மையோடு உம்முடைய சமூகத்தில் வர நான் விரும்பலப்பா. திறந்த மனதோடு உம்முடைய சமூகத்தில் வர விரும்புகிறேன். என்னிலிருந்து கத்தாவே ஆண்டவரே அசுத்தத்தை எல்லாம் களைந்து போடுங்க. பரிசுத்தம் இல்லாமல் தேவரை ஒரு நாளும் ஒரு காலம் தரிசிக்க முடியாது. ஆண்டவரே நாங்கள் அக்சஸ் பண்ணணும்னா there is a portal to access you, Lord. It is a portal of grace. It is a portal of grace. It is a portal of love of God. ஆண்டவரே உம்முடைய அன்பு, உம்முடைய கிருபை எனக்காக வாசலை திறந்து வைத்துக் கொண்டு ஆவலாய் காத்திருக்கிறது. இன்னைக்கு மறுபடியும் நான் ஆண்டவரே அதை வெறுத்து விட்டு, நான் ஆண்டவரே ஏசாவை போல அந்த புத்திர சுவிகார பாக்கியத்தை இழந்து விட்டு மனம் கசந்து நான் திரும்பி அழுதால் எனக்கு திரும்ப கிடைக்காது என்பதை இன்னைக்கு நீ ஞாபகப்படுத்துகிறபடினாலே நான் இன்றைக்கு மனம் கசந்து அழுது ஆண்டவரே அந்த எல்லா விதமான கசப்பை வெளியே அகற்றி விடுகிறேன். என் உள்ளத்துக்குள்ள சமாதானம் வரட்டும். நான் தேவனோடு சமாதானம் உள்ளவனாய் இருக்க உதவி செய்யும். எனக்கு உதவி செய்யுங்க. வாய் திறந்து கேளுங்க, தயவு செய்து கேளுங்க. இந்த ஒரு நிமிஷம் மிக முக்கியமான நேரம். Open your mouth and confess before God. Lord, let not any bitterness, root of bitterness be in my heart, so that Lord I will lose the grace of God. That will take me into the defileness. என்னை பாவத்துக்குள்ளாக அக்கிரமத்துக்குள்ளாக தள்ளக்கூடியதை ஆண்டவரே அந்த கிருபை இழந்து போகாதபடி எனக்கு உதவி செய்யுங்க தகப்பனே என்று கேளுங்க. ஆண்டவரிடத்தில் கேளுங்க. இயேசுவே, பரிசுத்த ஆவியானவரே, உடைய பிள்ளைகளின் மேல கிருபை செய்யுங்கப்பா. ஆவியானவரே, ஒரு விசை ஆண்டவரே உம்முடைய அக்கினி வல்லமையினால் உம்முடைய பிள்ளைகளை தொட்டு ஏசாயாவினுடைய உதடுகளை தொட்டு சுத்தமாக்கினது போல உம்முடைய பிள்ளைகளை தொட்டு சுத்தமாக்குவீராக. பலிபீடத்தின் அக்கினினால் உம்முடைய பிள்ளைகளை தொட்டு சுத்தமாக்குவீராக. பலிபீடத்தின் அக்கினினால் உம்முடைய பிள்ளைகளை தொட்டு சுத்தமாக்குவீராக. ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஒரு சுத்திகரிக்கப்பட்ட ஆண்டவரே பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு நிலைமையிலே இந்த பந்தியிலே நாங்கள் பங்கு வரைகளை தகுதிப்படுத்துங்கப்பா. தகுதிப்படுத்துங்க சுவாமி, தகுதிப்படுத்துங்க சுவாமி. ஹல்லேலூயா. கிருபைக்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஒரு விஷயங்களை கழுவுங்கப்பா. உச்ச தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் இயேசுவின் ரத்தம் எங்களை கழுவட்டும். From the Lord foot to the head, Lord. Let your blood cleanses me. இயேசுவின் ரத்தம் கழுவட்டும். இயேசுவின் ரத்தம் என்னை கழுவட்டும். என்னை சுத்தமுள்ளவனாய் தகுதி உள்ளவனாய் மாற்றட்டும். கிருபை பாராட்டுங்க. இந்த கரத்தில் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.